வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. தந்தைதாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்துதர் உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்ற என் சொத்தாச்சு. இந்த அரும்பெரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை ஒரு திருவடியை வணங்கி வாழ்வோம். ஆசானவர்களை வணங்கி அவர்களே சுகமமாக நிரம்பி இன்றைய நிகழ்வுகளை நிகழ்த்தி தர வேண்டும் என்ற உணர்வோடு துவங்குவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களை இன்றைய நிகழ்வுல நாம கருமையத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். அம்மா அவங்க அழகா நமக்கு அறிமுக பாடல்லையே ஒரு பாடல் சொல்லியிருக்கிறாங்க. காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் உயிரதனை அறிவதோ. இல்லையா? மாந்தராக வாழுகின்ற யாவருக்கும் மாற்றுவழி விஞ்ஞானத்தில் தத்துவத்தில் இல்லையே. அப்போ இறைநிலையை பற்றியும் உயிர்நிலையை பற்றின ஒரு முழுமையான ஒரு நிலை நாம் அடையணும் அப்படின்னு நினைச்சோம்னா, காந்த நிலையை பற்றியும் கருமையத்தை பற்றியும் நாம முழுமையா தெரிந்து கொண்டா மட்டும்தான் இறைநிலையை பற்றியும் உயிர்நிலையை பற்றியும் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை தான் மகரிஷி இங்க அழகா விளக்குறாங்க. ஏன்னா இறையும் காந்தமும் ஒன்னா வேற வேறையா அப்படிங்கிறதுலயே இங்க நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. எல்லாம் ஒண்ணுதான், தன்மாற்றத்துல மாறுபட்டு இருக்கிறது அப்படிங்கறது நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ காந்தத்தினுடைய நிலை அப்படின்னு சொல்லும் போது, காந்தம் என்கிற போது இறைநிலையை தான் நொறுங்கி இறைத்துகளாக தன்மாற்றம் பெற்றது. அந்த இறைத்துகள்களே தான் தற்சுழற்சி விரைவு பெற்று இயங்கும் போது அதுக்கு பேரு காந்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஏன்னா சூழ்ந்து அழுத்தும் ஆற்றலை தான் ஒரு இடத்தில் ஒடுங்கி அதற்கு மேல் ஒடுங்க முடியாத போது அது விரிகிறது. விரிகிற போது அங்க ஒடுக்கம் உருபெருக்கம் அப்படிங்கிற ரெண்டு நிகழ்வுகள் அங்க நிகழ்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒடுக்கம் உருபெருக்கம், அட்ராக்டிவ் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ரெண்டும் ஒரு இடத்துல நிகழ்ந்து கொண்டே இருக்கிற போது மாறி 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 நிகழும் போது அந்த இடத்துல காந்தம் என்ற ஒரு தன்மை உருவாகி விடுகிறது. அதனாலதான் இறைத்துகளை தற்சுழற்சி விரைவு பெற்ற இறைத்துகளே காந்தம் அப்படின்னு சொல்றோம். அந்த இறைத்துகள்கள் ஒன்றோடு ஒன்று அதனுடைய சுழற்சி விரைவுக்கு தகுந்தா அப்படி அந்த சுழற்சி விரைவு குறைய குறைய நிறைய இறைத்துகள்களை தனக்குள்ள சேர்த்து கொண்டே வருது. அப்படி கோடிக்கணக்கான இறைத்துகள்களை ஒன்று சேர்த்து கொண்டு ஒரு கொத்து இயக்கமாக இயங்குற போது அதுக்கு பேரு விண் அப்படின்னு சொல்றோம். அந்த விண்துகளுக்குள்ளேயே இது ஒவ்வொன்றும் தன்னைத்தானே சுழன்று கொண்டு தானே இருக்குது, தற்சுழற்சி விரைவோடு தானே இருக்குது. அப்படி தற்சுழற்சி விரைவோடு இருக்கக்கூடிய இறைத்துகள்கள் அந்த சிறைப்பட்ட விண்ணிலிருந்து ஒரு தொகுப்பா கூடிச்சு பாருங்க. அந்த கூட்டத்துக்குள்ள நிக்க முடியாம எழுச்சி பெற்று வெளியில போகும்போது அந்த வெளியில போன இறைத்துகள்கள் சூழ்ந்தழுத்தும் பேராற்றலால தாங்கிக்க முடியாம கரைந்து அலையாக விடும். அத காந்த அலை அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் சிறைப்பட்ட விண்ணிலிருந்து வெளியேறும் இறைத்துகளின் கரைசல் காந்த அலை அப்படின்னு சொல்றாங்க. தற்சுழற்சி விரைவோடு இயங்குகிற இறைத்துகள்கள் காந்தம்னு சொன்னா, அந்த இறைத்துகள் கரைந்து அலையாக ஓடும் போது அதுக்கு பேரு காந்த அலை அப்படின்னு சொல்றோம். அப்போ இங்க ரெண்டு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். இறைத்துகளுடைய சேர்க்கை தோற்ற பொருட்களாகவும் அந்த இறைத்துகளுடைய கரைசல் காந்த அலையாகவும் தன்மாற்றம் பெறுது இல்லையா? அது எந்த கூட்டத்திலிருந்து கரைந்து வெளியேறுகிறதோ அதற்கு தக்க அந்த காந்த அலையினுடைய தன்மைகளும் வித்தியாசப்படும். இப்போ விண்துகள்ல இருந்து வெளியேறுகிறது அப்படின்னு வச்சுங்களேன். அப்ப அது ஒரு தனித்த விண்ணிலிருந்து வெளியேறுகிற இறைத்துகளின் கரைசல் அழுத்தம்ங்கிற ஒரு தன்மையோட இருக்கும். அதே ரெண்டு விண்துகளாக சேர்ந்திருக்கிற போது அதுக்கு பேரு காற்றுன்னு சொல்றோம். ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான். இந்த ரெண்டு விண்துகள் கூட்டத்திலிருந்து வெளியேறுகிற போது அது அழுத்தத்தோடு இன்னும் கொஞ்சம் அழுத்தம் சேரும் போது அந்த அழுத்தம் ஒளியாக சப்தமாக மாறிவிடுகிறது. அப்ப அந்த இடத்துல காந்தத்தினுடைய தன்மை சப்தம். இதே இறைத்துகள்கள் 24 விண்துகள்கள் சேருகிற போது அந்த இடத்துல ஆக்சிஜன் சொல்லக்கூடிய நெருப்பாக அழுத்த காற்றாக தன்மாற்றம் பெறுகிறது. அந்த அழுத்த காற்றிலிருந்து இறைத்துகள் கரைந்த அலையாக ஓடும் போது அந்த இடத்துல அது வெளிச்சமாக தன்மாற்றம் பெற்றுக்கொண்டது.
இந்த ஹைட்ரஜன்கிற விண்துகளும் ஆக்சிஜன்கிற விண்துகளும் சேர்ந்து ஹைட்ராக்சைடுங்கிற ஒரு நீர் பொருளாக மாறுது. அந்த நீர் பொருளாக இருக்கக்கூடிய விண்ணிலிருந்து இறைத்துகள் கரைந்த அலையாக ஓடும்போது அங்கு சுவைங்கிற தன்மையை மாற்றிக்கொள்ளுகிறது. இதே நீர்தான் கெட்டிப்பட்டு நிலமாக மாறுது. நிலத்திலிருந்து இறைத்துகள் கரைந்த அலையாக ஓடும்போது அங்கு மனம் ஸ்மெல்லா மாறிப்படுது. அப்படின்னா இறைத்துகள்கள் கூட்டம் தோற்றங்களாகவும் இறைத்துகளுடைய கரைசல் காந்த அலையாகவும் மாறுது இல்லையா? இந்த காந்த அலை அந்தந்த பொருளுடைய தன்மையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது இல்லையா? அப்படி வெளியில போகக்கூடிய காந்த அலை வெளியில இருக்கக்கூடிய காந்த அலையின் மீது ஏற்படுகிற ஒரு உரசல், ஒரு கொத்து இயக்கமாக இந்த பஞ்சபூதங்களும் சேர்ந்து இயங்கி அந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து வெளியேறக்கூடிய காந்த அலை வெளியில இருக்கக்கூடிய பருப்பொருட்களோடோ அல்லது அலையின் மீதோ மோதும் போது ஏற்படுகிற உரசல் இருக்குது பாருங்க, அந்த உரசல் தான் உணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு கொத்து இயக்கத்திலிருந்து வெளியேறக்கூடிய காந்த அலை புறப்பொருட்கள்ல இருந்து வரக்கூடிய காந்த அலையின் மீது ஏற்படுகிற அந்த உரசலை உணர்ச்சின்னு சொல்றோம்ல. இப்படி இந்த உணர்ச்சி என்ற ஒரு நிலை எப்ப எழுகிறதோ அந்த நிலைதான் மனம் அப்படின்னு சொல்றோம். இப்ப மனசுன்னு என்ன? ஜீவகாந்த அலை எப்போ உணர்வு நிலையாக மாறுகிறதோ அல்லது உணர்ச்சி நிலையாக மாறுகிறதோ அந்த இடத்துல அதுக்கு பேர் மனம் அப்படின்னு பேர் வச்சிடும் இல்லையா? இந்த காந்த அலை ஒரு 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 இப்போ ஒரு பஞ்சபூதங்களும் ஒரு குறிப்பிட்ட இயக்கத்துல சேர்ந்துருக்குதுன்னு வச்சுங்க. இப்ப இந்த உடம்பு எடுத்துட்டீங்கன்னா இதுல பஞ்சபூதங்களும் சேர்ந்துருக்குது. அதனாலதான் பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரமாறி தோன்றும் பிறப்புன்னு அவை பாட்டி சொன்னாங்க. அப்ப இந்த பஞ்சபூதங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த கூட்டத்துல இறைத்துகள் கரைந்த அலையாக ஓடுதுல்ல, இந்த அலைகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒரு சுழற்சி அடைஞ்சு அது ஒரு மையத்தை ஏற்படுத்தி கொள்ளுது பாருங்க. அந்த மையம்தான் காந்த மையம் அல்லது கரு மையம் அப்படின்னு பேர் வைக்கிறோம். அப்ப காந்தமே தான் ஒரு இடத்துல திணிவுபடுகிற போது அந்த சுழற்சியுடைய மையத்தில் திணிவுபடுகிற போது அந்த இடத்துல கருமையமாக மாறிவிடுகிறது. ஏன் அந்த இடத்துல கரு மையம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, கரு அப்படின்னாலே மூலப்பொருள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மூலப்பொருள் எங்கு மையம் கொண்டிருக்கிறதோ அந்த மையத்துக்கு கருமையம் அப்படின்னு பேர் வச்சிடலாம். சரி, நம்ம அத்தனை ஜீவராசிகளுக்கும் அத்தனை தோற்ற பொருளுக்கும் எது மூலப்பொருள் அப்படின்னு பார்த்தா இறைநிலையே தான் அத்தனை தோற்றங்களாகவும் தன்மாற்றம் அடைஞ்சிருக்குது. ஒன்றுமில்லாத சுத்த வெளிதான் இத்தனை தோற்றங்களாகவும் மாறி இருக்கிறது இல்லையா? அதனாலதானே சிவமேதான் இங்கு சக்தியாக மாற்றம் அடைந்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. இருப்பே தான் இயக்கமாக மாற்றம் அடைந்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்படி எடுத்துட்டா அந்த ஒவ்வொரு பொருளுடைய மையத்திலையும் ஒவ்வொரு இயக்கத்தினுடைய மையத்திலையும் ஒரு இயக்கம் இல்லாத பொருள் இருந்து கொண்டு எல்லா இயக்கத்தையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு நீர்க்குமிழி இருக்கிறதுன்னு சொன்னா இந்த நீர்க்குமிழிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை, வேக்கம் ஃபோர்ஸ் தான் இருக்கு. அந்த வேக்கத்தை சுற்றிலும் நீர் ஒட்டி கொண்டு இருக்கிறது. அப்படின்னா இல்லாத ஒன்றுதான் இங்கு இருக்கும் பொருளாகவும் காட்சியளிக்குது. அதான் இல்லாத ஒன்று இருப்பன போல காண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு பொருளுடைய ஒவ்வொரு இயக்கத்தினுடைய மையத்திலையும் இருப்பாக இருந்து கொண்டு இயங்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொருள் இருப்பு நிலை, அது சுத்த வெளி அப்படின்னு சொல்றோம். அந்த சுத்த வெளி எல்லா இயக்கத்துக்கும் மையத்துல இருக்கு இல்லையா? அப்படின்னா இறைத்துகளுக்கும் மையத்திலையும் சுத்த வெளி, அந்த இறைத்துகள் மையத்தில் இருக்கக்கூடிய சுத்த வெளிதான் விரிவு பெறுகிற போது விளக்கமாற்றலாக மாறுது. அப்போ இருக்குகிற ஆற்றல் இறைநிலை அப்படின்னா விரிந்து வெளிவருகிற ஆற்றல் காந்த அலை இல்லையா? இறுக்கம் அப்படிங்கிறது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், அது சுத்தவெளியினுடைய தன்மைன்னா அதே சுத்தவெளி விரிவு பெறுகிற போது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா மாறுதுல்ல. அப்போ உள்ளார்ந்து இருக்க ஆற்றல் வெளிப்படுகிறது இயக்க ஆற்றல். அப்ப இந்த இருப்பும் இயக்கமும் ரெண்டும் சேர்ந்த ஆற்றலாக அது மாறி வெளிப்படுகிற போது அதை காந்த ஆற்றல் அப்படின்னு சொல்றோம். அதுதான் காந்தம் தான் திணிவுபடுகிற போது கருமையம். இந்த கருமையம் தான் இந்த உடம்புல இருக்கிற அத்தனை உயிர் துகள்களையும் பிடிச்சு வச்சிருக்குது இல்லையா?
இப்போ ஒரு காந்த கல் இருக்குது. அது மேல ஒரு குண்டூசி ஒட்டுனா நிக்குது. அதுக்கு மேல ஒரு குண்டூசி ஒட்டுனா நிக்குது. அதுக்கு மேல ஒரு குண்டூசி ஒட்டுனா நிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்வளோ குண்டூசி வேணாலும் ஒட்டிக்கிட்டே போகலாம். எத பொறுத்து? இந்த காந்தத்தினுடைய தன்மையை பொறுத்து ஒட்டிக்கிட்டே வரலாம். காந்தத்துக்கு வலு குறைய குறைய என்ன ஆகும்? ஒவ்வொன்னா கொட்டிட்டே போயிடும் இல்லையா? அதே போல இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இரைத்துகள்களையும் அல்லது ஒட்டுமொத்த விண்துகள்களையும் இழுத்து பிடித்து வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய கருமையத்துக்கு உண்டு. அப்ப இந்த கருமையம் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் இந்த உடம்புல உயிர் துகள்கள் இருப்பு கொள்ள முடியும். இல்லன்னா அந்த இரைத்துகள்கள் ஒண்ணு வெளியேறி கரைந்து அறையாக ஓடிப்போயிடும். அப்படி கரைந்து ஓடுகிற போது அதனுடைய வேகம் அதிகரிக்கிற போது அந்த வேகத்தைத்தான் நாம உயிர் சக்தியினுடைய இழப்பாக கருதுகிறோம். அப்ப நம்ம உடம்புல உயிர் துகள்கள் எழுச்சி பெற்று வெளியேறாமல் இருக்கணும்னா அந்த மையத்தில் இருக்கக்கூடிய கரு வலுவாக இருக்கணும். மையத்தில் இருக்கக்கூடிய கரு வலுவாக இருக்கிற போது ஒவ்வொரு செல்களையும் அதை இழுத்து பிடித்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு செல்லுடைய மையத்தில் இருக்கக்கூடிய கருமையம் வலுவாக இருக்கிற போது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இரைத்துகள்களையும் இழுத்து பிடித்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு இரைத்துகள்களும் வலுவானால் எப்படி இருக்கும்னு பாருங்க. இந்த உடம்பே ஒரு மாற்றமடையாத பொருளாக மாறி போயிடும். மாற்ற முடியாத பொருளாக மாறி போயிடும். அதுதான் சீவசமாதி அப்படின்னு சொன்னாங்க. உடல் இருக்கும். இப்ப இந்த உடம்பு கருமையத்தை மையமாக வைத்துத்தான் உடம்பு முழுக்க உயிர் துகள்கள் சுழன்றோடிக்கொண்டே இருக்கிறது. இந்த இயக்கத்தை கொஞ்சம் மாத்தி ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு மையம் இருக்கும் இல்லையா? அந்த மையத்தை மையமா வச்சுதான் ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் இரைத்துகள்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு இரைத்துகளுக்கும் மையம் இருக்கும்ல, அந்த மையமே வலுவானா அது செல்லுடைய மையத்துக்கு இண்டிவிஜுவலிட்டி ஆகாது. அப்ப என்ன ஆகும்? ஒவ்வொரு செல்களும் ஒவ்வொரு இரைத்துகளும் தனித்து இயங்கும். இண்டிவிஜுவலா இயங்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு அணுவும் இண்டிவிஜுவலா இயங்க ஆரம்பிக்கும். இப்படி தனித்தனியாக பிரித்து கொண்டு அதை இந்த பிரபஞ்சத்தோட இணைத்து கொண்டார்களானா இந்த உடம்புல இருந்து இந்த விண்துகளை பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு வந்துடலாம். அப்படி கொண்டு வந்துட்டோம்னா அதுதான் வீடு வேற்று நிலை, முக்தி நிலை, மோட்சம் அப்படின்லாம் பேர் வச்சாங்க. இதை கொண்டு வருவதற்காகத்தான் நமக்குள்ள எவ்வளவு பயிற்சிகள் இந்த கரு மையத்துல திரிவு கூடணும் அப்படிங்கிறதுக்காக உடற்பயிற்சி, காயகல்பம், தவம், தற்சோதனை எல்லாத்தையும் கொடுத்து பார்த்தாங்க மகரிஷி. சரி, இதெல்லாம் ஒழுங்கா செய்யாட்டி கூட அட்லீஸ்ட் இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சியாவது ஒழுங்கா செஞ்சுட்டீங்கன்னா அது நல்ல மகான்களுடைய அனுபவங்கள் நிறைந்த பதிவுகளை எடுத்துக்கொள்ளும். அப்படி எடுத்துக்கும் போது அந்த பதிவுகள் நல்ல ஆற்றலை உடம்புக்குள்ள உருவாக்கி கொள்ளும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் சிறப்பு படைச்சு கொடுத்தாங்க. அப்போ ஒண்ணு தவம் செய்யுங்க, தற்சோதனை செய்யுங்க, இல்லைன்னா கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி, ஏதாவது ஒன்னையாவது ஒழுங்கா செஞ்சுட்டீங்கனாலே போதும். இந்த கருமையத்தை கொஞ்சமாவது நம்ம தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம். இந்த கருமையம் தூய்மையா தான் இருக்குதா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் சாமி சொல்றாங்க, கருமையம் களங்கமுற்றிருக்கிறது என்பதற்கு என்ன காரணம், எப்படி அடையாளம்னா உடம்புல நோய், மனதுல குழப்பம், வாழ்க்கையில சிக்கல் இதெல்லாம் இருந்தா கருமையம் களங்கமற்று கொண்டிருக்கிறது. அப்ப இந்த கருமைய களங்கங்கள் எல்லாம் போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? உடம்புல நோய் இருக்காது, மனதுல குழப்பம் இருக்காது, வாழ்க்கையில சிக்கல்களும் இருக்காது. அப்ப இல்லாம போறதுக்கு நாம என்ன பண்ணணும்? கருமையத்தை தூய்மையாக்க முயற்சி பண்ணணும். கருமையம் தூய்மையாகிறதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பயிற்சி சாமி 3 வழிகளை சொல்றாங்க இல்லையா? பிராயசித்தம், மேல்பதிவு, நிர்மூலம். அந்த 3 கேட்டகரியா பிரிக்கிறாரு. சஞ்சிதம், பிராராப்தம், ஆகாமியம். சஞ்சிதம்ங்கிறது நிறைய பதிவுகள், அதாவது முன்னோர்கள் வழி வந்த வினைப்பதிவு சஞ்சிதமா, உருவெடுத்த பின் வந்த வினைப்பதிவெல்லாம் பிராராப்தம், ஆகாமியம். இருவினையும் கூடி எழும் வினையே ஆகாமியம். ஒரு வினையும் வீண் போகா இல்லையா? எல்லா வினையும் அதுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அதனாலதான் கருமையத்துக்கு இன்னொரு டெஃபினேஷன் சாமி எப்படி சொல்லுவாங்கன்னா வாழ்க்கை அனுபவ அனுபவங்களின் தொகுப்பு கருமையம். அப்போ ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த ரகசியங்களும் எங்க இருக்கிறதுனா அவனுடைய கருமையத்துல இருக்குது.
அதனாலதான் கருமையத்தை கண்டுபிடிச்சிட்டா ஒரு மனிதன் தான் யாருங்கிறத கண்டுபிடித்திடலாம், நாம யாருன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அதுக்கான பயிற்சி தான் அகத்தாய்வு. கருமையத்துக்கு இன்னொரு பேர் அகம் அப்படின்னு பேர். அந்த அகத்தை ஆய்வு செஞ்சு அகத்தில் இருக்கக்கூடிய தீய பதிவுகளை போக்கி நல்ல பதிவுகளை கூட்டிக் கொண்டே வருகிற போது அந்த கருமையும் தான் யார் என்பதை அங்க உணர்த்தி கொடுத்துரும் இல்லையா? அப்படி தன்னை பற்றி உணர்ந்து கொள்வதற்கும் தனக்குள்ள இருக்கக்கூடிய குறைகளை உணர்ந்து கொள்வதற்கும் தன்னுடைய குறைகளை நீக்குவதற்கான வழிவகைகளை வகுத்துக் கொள்வதற்கும் வகுத்த வழியே வாழ்ந்து காட்டுவதற்கும் ஏற்ற ஒரு பயிற்சி தான் தற்சோதனை. தன்னைத்தானே சோதித்துக் கொண்டிருக்கிற ஒரு பயிற்சி. அது எப்ப செய்யணும்? நித்த நித்தம் உடலில் உயிர் உள்ள மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள. இதோட இந்த கருவோடு இணைஞ்சு இணைஞ்சு பழகும் போது அதிலிருந்து வரக்கூடிய வினைப்பதிவுகளுடைய வெளிப்பாடுகளை ஒவ்வொரு கணமும் ஆய்வு செய்து 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 அதை போக்கிக் கொண்டே வந்தோமானா அந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய வினைப்பதிவுகளை கொஞ்சமாவது போக்கிடலாம். அப்படி கருமைய பதிவுகள் தூய்மையாக தூய்மையாக உள்ளிருக்கக்கூடிய தெய்வீகம் வெளிப்படும். இப்போ ஒரு தெய்வம் இருக்கிறது. தெய்வத்தை சுத்திலும் குப்பையா கொட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த தெய்வம் வெளியில தெரியாது இல்லையா? இந்த குப்பையெல்லாம் விளக்கிட்டு பார்த்தா உள்ள இருக்கக்கூடிய தெய்வ நிலை தெரியும். அதே போல இந்த கருமையத்துல எத்தனையோ ஆண்டுகளாக எத்தனையோ கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நாம செய்த வினைப்பதிவுகள் எல்லாம் கருவின் மூலமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த வினைப்பதிவுகளை எல்லாம் நம்ம கொஞ்சமா விளக்கிட்டோம்னா கொஞ்சம் விளக்குனா கூட அந்த தெய்வீகம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அதனாலதான் கொஞ்சம் பயிற்சி செய்யற நமக்கே இவ்வளோ பெரிய மாற்றம் வருதுன்னா நல்லா பயிற்சி செஞ்சா எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. நான் கொஞ்சம் தாங்க பயிற்சி பண்ணேன், அரைகுறையா பயிற்சி பண்ணேன், இருந்தாலும் இப்பவுமே எனக்கு நல்ல உடல்நலம் இருக்கு, மனநலம் இருக்கு, வாழ்க்கையில துன்பங்கள் சந்திக்கக்கூடிய மனோபலம் வந்துருச்சு எல்லாம் சொல்றோம். அப்படின்னா கொஞ்சம் செய்யும் போதே இவ்வளவு நன்மைனா இன்னும் அதிகமாக நாம் இந்த பயிற்சி முறைகள் எல்லாம் தொடர்ந்து செய்யும் போது எவ்வளவு வெற்றியை நாம் அடைய முடியும். அத்தகைய ஒரு உயர்ந்த வெற்றியை பெறுவதற்கு கருவில் இருக்கக்கூடிய தெய்வீகத்தை வெளியே கொண்டு வருவதற்கான பயிற்சி முறைகளை அருள் தந்தை நமக்கு கூட்டுட்டு போயிருக்கிறாங்க. அத்தகைய பயிற்சிகளை அவங்களுடைய அடிபற்றி பின்பற்றினோமானா நாமளும் அத்தகைய மகான்களாக மாறிடலாம். இதுதான் சொன்னாங்க. ஆன்மா அப்படின்னு சொன்னாலும் கருமையம் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். அந்த கருவுக்கு இன்னொரு பேரு அகம்னு சொன்னேன். ஐயப்படாது அகத்து அதை உணர்வானை, எதை? அந்த உட்பொருளான கருவை உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்குழல். அவன் யாருக்கு சமமானவனாக மாறிடுவானா? தெய்வ நிலைக்கு சமமானவனாக மாறிவிடுவானா இல்லையா? இதுக்கு என்ன பண்ணணும்? 4 வழி. முதல்ல நம்பிக்கையோட பிடிச்சுங்க. கொண்டு வந்த பாவத்தை தொண்டு செய்துதான் போக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால ஏதாவது ஒரு விதத்துல தொண்டு செய்யுங்க. யாருக்காவது ஒரு நல்லது செய்து கொண்டே இருங்க. இல்லைன்னா முடிஞ்சா 2 விஷயத்த மகிழ்ச்சி பயன்படுத்துங்கன்னு சொல்றாரு. யாருக்கும் துன்பம் கொடுக்காதீங்க, முடிஞ்சா துன்பத்தை நீக்கி வாழுங்க. இதுவே மிகப்பெரிய சேவை. அந்த தொண்டை ஒழுங்கா நம்ம செய்து கொண்டே வந்தோம்னா இந்த நமக்குள்ள நல்ல பதிவுகள் உள்ள வர ஆரம்பிச்சிடும் இல்லையா? நல்ல பதிவுகள் எவ்வளவுக்கு எவ்வளவு கூடுகிறதோ அந்த அளவுக்கு எனக்கும் இறைநிலைக்கும் உள்ள உறவு, அந்த டிஸ்டன்ஸ் குறைய ஆரம்பிக்கும். அப்போ நான் இறைநிலைக்கு நெருக்கத்தில் போய் சேர்ந்துடுவேன். சாமி ஒரு முறை ஆசை சீரமத்தில் வகுப்பு நடத்தும் போது சொன்னாங்க, ஆசை சீரமத்துல முதல்ல ஆசைகள் எல்லாம் எழுதிட்டு வர சொல்றாங்க. எல்லா ஆசைகளும் வரிசைக்கு எழுதிட்டு போறாங்க, நிறைய லிஸ்ட் எழுதிட்டு போறோம். அப்படி எழுதிட்டு போகும்போது அவங்க பார்த்துட்டு சாமி சொல்றாங்க, இவ்வளவுதான் உங்களுக்கும் இறைநிலைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், தூரம். இந்த ஆசைகளை குறைச்சிட்டீங்கன்னா நீங்க இறைநிலைக்கு பக்கத்துல வந்துடலாம். ஆமா, நம்மகிட்ட என்ன இருக்கிறதோ தேவைகள், ஆசைன்னு என்ன? தேவையின் பால் எழுந்த எண்ணம் ஆசை. ஆனா அந்த தேவையின் பால் எழுந்த எண்ணத்துல கிடைச்ச இன்பத்துல மயங்கி மறுபடியும் வேணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம்ல, தானே பேராசை. அப்ப இந்த ஆசையெல்லாம் குறைச்சு விளக்கிட்டோம்னா நமக்குள்ள பதிவுகள் குறைய 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 நாம இறைநிலை நோக்கி நெருங்கி போக ஆரம்பிப்போம். சாமீபம், இறைநிலைக்கு பக்கத்துல போடும்.
இன்னும் அந்த பதிவுகள முழுசுமாக நீக்கி கொண்டோமானா, உள்ள இருக்கக்கூடிய தெய்வீகமே வெளிப்படுது இல்லையா? அப்ப நானே யாராக இருக்கிறேன்? அதுவாக மாறியிருப்பேன். தத்துவமசி. நானே அதுவாக இருக்கிறேன். அகமே பிரம்மமாக இருக்கிறது. அகம் பிரம்மாஸ்மியாமி. அப்படிங்கிற அந்த அகப்பொருளே, அந்த உட்பொருளே நானாக இருக்கக்கூடிய ரூபமாக மாறிடும். சாரூபம். இறைவனுடைய ரூபமாக இந்த வடிவம் மாறிடும். இப்படி மாறும்போது, அந்த வடிவத்திலேயே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு, ஐக்கியப்படுத்திக் கொண்டு போகிறபோது, அது சாயுட்சம் அப்படின்னு சொல்றாங்க. உச்சநிலை. அதத் தாண்டி வேற எதுவுமே இல்ல. அந்த இறைநிலைக்கு போயிடலாம். இத நீக்கணும். தூய்மை செய்யணும். தூய்மை செய்யறதுக்கு தான் 3 கேட்டகரியா பிரிச்சாரு. நெறைய இருக்கிறது, கொஞ்சமா இருக்கிறது, இன்னும் கொஞ்சமா இருக்கிறது. சஞ்சீதம் நெறைய, பெரிய மூட்டை. பிராராப்தம் கொஞ்சம் சின்ன மூட்டை. ஆகாமி இன்னும் கொஞ்சம் சின்ன மூட்டை. இப்ப இந்த சின்ன மூட்டையா இருக்கிறத முதல்ல கொஞ்சம் கலத்தி விடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? விழிப்பு நிலையோடு இருந்தா போதும். இல்லையா? எந்த இடத்திலயும், எந்த செயலிலயும் விழிப்பு நிலை தவறாமல் இருந்தாலே, ஆகாமிய கர்மம் எழாம பார்த்துக்க முடியும். அப்படிங்கிறதுனால தான், ஆகாமிய கர்மம் போக்குறதுக்கு பிராயசித்தம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. பிராயசித்தம்னா என்ன? விழிப்பு நிலையோட இருத்தல் அவ்வளவுதான். விழிப்பா இருந்தீங்கன்னா நீங்க தவறே செய்ய மாட்டீங்க. அப்படியே தப்பு செஞ்சாலும் கூட, அந்த விழிப்பு நிலை உடனே என்ன பண்ணும்? நீ தப்பு செஞ்சுட்டன்னு சொல்லும். உடனே மன்னிப்பு கேட்டுடும். அல்லது அந்த இடத்துல அந்த தவறுக்கான உரிய செயலை, மாற்று செயல்களை செஞ்சு முடிச்சிடும். ஒண்ணும் இல்ல. பஸ்ல ஏறுறோம். ஒருத்தன் கால மிதிச்சுட்டோம். நம்ம பாட்டுக்கு ஏறி போற வேகத்துல, உணர்ச்சியினுடைய வேகத்துல போயிட்டோம்னாக்க, கால மிதிச்சுட்டே போகையில அடுத்தவன் திட்டிட்டே இருப்பான். அப்போ ஒரு பதிவு நம்மகிட்ட வந்து சேருது. நாம இப்போ விழிப்பு நிலை வந்துருச்சு. இன்னொருத்தன் கால மிதிச்சுட்டாங்கிற விழிப்பு நிலை கால மிதிச்சுட்டேங்கிற ஒரு விழிப்பு நிலை வந்தோனே, "ஐயோ! சாரி சார் தெரியாம மிதிச்சுட்டேன்" அப்படின்னு சொன்னீங்கன்னா, உடனே என்ன பரவால்ல, பரவால்ல போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அங்க வலியோடு இருந்தாலும் கூட, அந்த வலிங்கிற ஒரு உணர்வு கூட அவரிடத்துலருந்து வரும்போது, "பரவால்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாற்று செயலாக அங்க வந்து பதிந்து கொள்ளுது. இல்லையா? இவ்வளவுதாங்க பிராயசித்தம். அப்ப விழிப்பு நிலை என்பது பிராயசித்தத்திற்கான வழி. அடுத்தது மேல்பதிவு. மேல்பதிவு போடுறது. எப்படி? எனக்கு பின்னாடி ஒரு மஞ்ச கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறேன் இந்த செவுத்துல. இது தேவையில்ல, எனக்கு பிடிக்கல அப்படின்னா, எனக்கு பிடிச்ச இன்னொரு கலர் அதுக்கு மேல நான் அடிச்சுக்கிறேன். அப்போ இந்த மஞ்ச கலர் உள்ள இருக்கே, அது போயிடுச்சான்னா போகல. உள்ள இருக்கு, வெளியில தெரியல. அவ்வளவுதான். அது மாதிரி நாம இந்த பயிற்சிகள் எல்லாம் செய்ய செய்ய செய்ய, இந்த பதிவுகள்லாம் உள்ள போயிடும். இது மேல மேல நாம புது பதிவுகள போட்டுட்டே இருக்கிறபோது, இந்த புது பதிவுகள் தான் வெளிப்படுமே ஒழிய, உள்ள இருக்கக்கூடிய பதிவுகள் அப்படியே அடக்கம் பெற்று இருக்கும். ஆனா காலத்தால இந்த இந்த ம பெயிண்ட்ட வந்து நான் வருஷத்துக்கு ஒரு தடவ மறுபடியும் மறுபடியும் மேல் பதிவு குடுத்துட்டு, மேல மேல பூச்சு குடுக்காம உட்டுட்டேன்னா, என்ன ஆகும்? ஒரு 2, 3 வருஷம் கழிச்சுட்டு நான் இப்ப அடிச்சுட்டேன். இன்னும் ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு நான் பார்த்தேன்னாக்க, இந்த மேல இருக்கிற அந்த தோல் உரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்க, உள்ள இருக்கக்கூடிய அந்த கலர் வெளிப்பட ஆரம்பிச்சுரும். அதே மாதிரி நான் பயிற்சி பண்ணிக்கொண்டு இருக்கிற வரைக்கும் தான், இந்த பதிவுகள் எழுச்சி பெறாமல் இருக்கும். பயிற்சி எப்போ உட்டுட்டோமோ, அப்போ கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இருக்கிற பதிவுகள் வெளில வர ஆரம்பிக்கும். பார்க்க தெளிந்த நீரோடை போல தான் இருப்போம். ஆனா, எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கங்க, உள்ள இருக்கிற எல்லா கோப்பையும் வெளியில எடுத்துட்டு வந்துரும். இல்லையா? அதனால இங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா நம்ம என்ன பண்ணணும்? மேல் பதிவை விடாமல் செய்யணும். இதுக்கு ஒரு வழிய சொல்றேன். நன்றி உணர்வோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்க. நன்றி உணர்வுன்னா என்ன? அப்படின்னா, யாராவது ஒருத்தர் நமக்கு நல்லது செஞ்சிருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நாம எப்பொழுதும் நன்மையே செய்வதற்கு தயாராக இருக்க பழகணும். ஏதோ ஒரு விதத்துல நல்லது செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு நாம நன்றி உணர்வோட இருக்கணும். அவ்வளவுதான். இந்த உடம்பு எடுத்துக்கங்க. இந்த உடம்புல நோய் வருவதற்கு என்ன காரணம்? இந்த உடம்ப நான் அலட்சியப்படுத்துறதுனால எனக்கு நோய் வருகிறது. இந்த உடம்பு யாருடையது? என்னுடையதா? இது என்னுடைய சொத்துன்னு என்ன வருமா? இல்ல. இது அப்பா, அம்மாவனுடைய சொத்து.
எவ்வளோ அழகா 10 மாதம் இந்த உருவத்தை உருவாக்க அவங்க கஷ்டப்பட்டு, அந்த உருவத்தை அழகா வடிவமைச்சு, அதுக்கப்புறம் இத்தனை ஆண்டு காலம் அத வ வ நல்லா வளர்த்தி நம்ம கையில குடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னா, நம்ம ஒரு இண்டிவிஜுவாலிட்டிக்கு வர்றதுக்கு, ஒரு தனித்துவத்தோட நம்ம வாழ்றதுக்கு, குறைஞ்சது ஒரு 14, 15 வயசு வரைக்கும் அவங்க தானே பாடுபட்டுருக்காங்க. அப்ப இந்த உடல், இந்த உயிர், இந்த அறிவாற்றல் அத்தனையும் யாருக்கு சொந்தம் அப்படின்னா, யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு சொந்தம். அவ்வளோதான். அப்ப தாய் தந்தையருக்கு இந்த உடம்பு சொந்தம். இந்த அறிவு சமுதாயத்தினுடைய சொத்து. இந்த உடலை வளர்த்தது சமுதாயம். இந்த சமுதாயத்தினுடைய சொத்து. அப்படிங்கிற நன்றி உணர்வு கொஞ்சம் இருந்தா போதும். இந்த உடலை பாதுகாத்துக்கலாம், உயிரை பாதுகாக்கலாம், மனத பாதுகாக்கலாம். எப்ப நம்ம எண்ணன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்குன்னு தானே வள்ளுவர் சொன்னார். அப்ப நன்றி எப்போ நம்ம இல்லாமல் போயிட்டோமோ, நன்றி உணர்விலிருந்து எப்ப நம்ம விலகிட்டோமோ, அப்ப இந்த உடலும் மனசும் கெட்டு போயிடும். இல்லையா? அப்போ மேல் பதிவுன்னு சொல்லுகிற போது நன்றி உணர்வோடு இருக்க பழகிக் கொள்ளுங்க. அடுத்து நிர்மூலம். நிர்மூலம்னா என்ன? சுத்தமா தேய்த்து அழித்தல். அதுக்கு ஒரே வழி என்ன? வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. எப்போதும் இந்த விஷயத்த பேசிட்டே இருக்கணும். இந்த விஷயத்த சிந்திச்சு கொண்டே இருக்கணும். நல்ல விஷயங்களை மனதுக்குள் போட்டு உலர விட்டு கொண்டே இருக்கணும். சாமி சொல்லுவாங்க, அந்த மனசுக்கு கொஞ்சம் கேப் குடுத்தோம்னா போதும், அது வேற எதையாவது தூக்கி போட்டுக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப எப்போதும் நல்ல விஷயத்தையே இந்த மனம் போட்டு சிந்திக்க, சிந்திக்க, சிந்திக்க மனசுக்கு வேலை குடுத்துட்டே இருக்கணும். எத? நல்ல விஷயத்த சிந்திக்கிறதுக்கு, நல்லத கேட்க, நல்லத பேச, நல்லத சொல்ல, இப்படியே வேலை குடுத்துட்டே இருந்தோம்னா, இந்த மனதுக்குள்ள நல்ல விஷயங்களே போய் சேர்ந்து கொண்டிருக்கும். இங்க செயல் விளைவு நீதியை நம்ம உணர்ந்திருக்கணும். அப்போ உண்மையா தேய்த்தளித்தல்ங்கிற நிலையில செயல் விளைவு நீதி உணர்வு, செயல் விளைவு உணர்கல்வி அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. அப்ப செயல்ல நீங்க எந்த செயல் செஞ்சாலும் அந்த செயல்ல விளைவு வந்தே தீரும். அப்ப நல்லதை செய்து கொண்டே இருக்கிற வரைக்கும் தான் நல்லது வரும். தீயது செய்தா தீயது வந்தே தீரும். அப்படிங்கிற இந்த செயல் விளைவு நீதியை நாம் உணர்ந்து கொண்டிருந்தோம்னா, இந்த உண்மையா தேய்த்தளித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள செயல்பாட்டுக்கு வந்துடும். இல்லையா? இல்லாம நாம இதெல்லாம் கொஞ்சம் இந்த நன்றி உணர்வு இல்ல, விழிப்பு நிலை இல்ல, செயல் விளைவு தத்துவம் தெரியல அப்படின்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம உடம்புக்குள்ள ஒவ்வொரு செயல்களாக செய்ய ஆரம்பிச்சிடும். எப்படி? இந்த உணவு நம்ம நல்லா உடற்பயிற்சி பண்றோம், தவம் செய்றோம், காய்கள் பண்றோம், எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். உணவுல அளவு முறை மட்டும் போச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இந்த கருமையும் உள்ள இருக்கிற பதிவை வெளியில கொண்டாந்துரும். என்ன பதிவு வச்சிருக்குது? ஏற்கனவே ஒரு நோய் பதிவு வச்சிருக்குதுல்ல, அந்த நோய் பதிவை இங்க வெளியில எடுத்து கொடுத்துரும். சரியா தூங்கலையா? அங்க நோய் பதிவை வெளிப்படுத்தும். அப்ப உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம்ங்கிற 5ல் அளவு முறை எப்ப நாம காக்க தவறுகிறோமோ, அப்ப கருமையத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அப்ப நல்ல உணவு, நல்ல உழைப்பு, நல்ல உறக்கம் இதுதான் செய்யணும். அப்ப நல்லத போடலன்னா நீங்க நல்லது வராது. இல்லையா? அப்ப எப்பொழுதும் நன்மையே செய்து கொண்டிருக்கணும். சரி, இயற்கை வளத்தை நம்ம கெடுத்துட்டோம்னா, அப்போ என்ன ஆகும்? அதுவும் நமக்கு வாழ்க்கையில சிக்கல் தான். இன்னைக்கு தண்ணீய வந்து சரியா சேமிச்சு வைக்கல, சரியா பாதுகாக்கல அப்படின்னா, தண்ணி இல்லாத பற்றாக்குறை ஏற்பட தான் செய்யும். நிலத்தை பாதுகாக்கலன்னா, நிலமெல்லாம் மாசுபட்டு இன்னைக்கு நமக்கு உணவுக்கு பஞ்சம் என்பது வரதான் செய்யும். நிலச்சரிவுகள் வரதான் செய்யும். அப்ப எந்த இடத்துல, எத்தகைய முறையில இந்த இயற்கை வளத்தை பாதுகாக்கிறது? தெரிந்து வச்சிருக்கணும். இல்லையா? அது அப்படி இல்லன்னா, அது தற்செயல் விபத்துக்களால் ஏற்படக்கூடிய இயற்கை சீற்றங்களின் மோதலாக மாறி போயிடும். நமக்கும் இயற்கைக்கும் ஏற்படுகிற ஒரு மோதல். நம்மளுடைய செயலுக்கும் இயற்கையினுடைய செயலுக்கும் ஏற்படக்கூடிய மோதல் இயற்கை சீற்றங்களாக மாறி வெளிப்பட்டு நமக்கு வாழ்க்கையை துன்பத்தில் ஆழ்த்திவிடும். சரி, இவ்வளவும் தாண்டுனா கூட இந்த கோள்கள் இருக்குல்ல, அது சும்மா இருக்காது. அங்கருந்து அலைய அனுப்பிச்சுக்கிட்டே இருக்குது. அது அலைய அனுப்பிச்சுட்டே தான் இருக்குது. அந்த அலை எங்க பட்டு பிரதிபலிக்குதோ அதுக்கு தகுந்தாடி அது தன்னுடைய செயல்பாட்ட உருவாக்குது. பாருங்க, சூரியனிலிருந்து ஒரே வெப்ப அலைகள் வந்து கொண்டு தான் இருக்குது. அந்த வெப்ப அலைகள் எந்த பொருள் மீது பட்டு பிரதிபலிக்குதோ, அந்த பொருளுக்குள்ள இருக்கிற சூட்ட வெளிப்படுத்தும். இப்போ ஒரு கல்லுல மோதி பிரதிபலிக்கும்போது, கல்லுல இருக்கக்கூடிய கருங்கல்லுக்குள்ள இருக்கிற சூட்ட வெளிய கொண்டு வருது.
ஒரு கண்ணாடியின் மீது மோதி பிரதிபலிக்கும் போது கண்ணாடிக்குள்ள இருக்கிற சூட்டை வெளிப்படுத்துது. ஒரு புல்லுல மேல மோதி சிதறும் போது அந்த புல்லுல இருக்கிற சூட்டை வெளிப்படுத்துது. இப்போ நம்ம புல்லு மாதிரி இருந்தா சூடு வெளியில கம்மியா இருக்கும். கண்ணாடி மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். கருங்கல் மாதிரி இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அப்ப நமக்குள்ள எவ்வளவு அந்த ஆற்றல் இருக்கிறதோ, எத்தகைய பதிவுகள் இருக்கிறதோ, அத்தகைய பதிவுகளை தூண்டி பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இந்த கோள்களுக்கு இருக்கிறது. அதனால நல்ல பதிவுகளையே இந்த கருமையத்தில் வைத்துக் கொண்டே இருந்தோம்னா, இந்த கருமையம் கலங்கமுறாது. இதெல்லாம் கருமையம் சிறப்படைவதற்கான காரணங்கள்னு சாமி சொன்னாங்க. எவ்வளவுதான் நல்ல குழந்தைகளாக நல்ல கருவை உருவாக்கி கொடுத்தாலும் கூட சூழ்நிலையினுடைய நிர்பந்தத்தினால அவர்கள் தவறான நிலைகளுக்கு மாறிவிடலாம் இல்லையா? தாய் தந்தை 2 பேரும் நல்ல தவம் செய்து தவயோகிகளாக இருந்து ஒரு கருவை உருவாக்கினாலும் கூட, அது கருவிலே திருவுடைய குழந்தையாக உருவாக்கினாலும், அவர்கள் வாழுகிற அந்த சூழல் என்ன ஆகும்னா, இவங்களுடைய மனநிலையை பாதிக்கிற போது, உடல்நிலையை பாதிக்கிற போது அந்த கருவையும் பாதிக்கும். அதனால்தான் கருமையம் கூட கருவமைப்பு கூட நம்முடைய கருமையத்தை இருக்கக்கூடிய பதிவுகளை சிறப்படை செய்கிறது. அப்ப எத்தகைய பதிவுகள் வெளிப்படணும், எத்தகைய பதிவுகள் வெளிப்படாம இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் யார் நிர்ணயம் செய்கிறார்கள் என்று சொன்னா, இந்த 6 காரணங்களை சொல்றார். உணவு, எண்ணம், செய்கை, ககனத்தில் கொள்கை நிலை, இயற்கை சீற்றங்களால் வரும் சந்தர்ப்பம் மோதல். இந்த 6 காரணங்களால தான் இந்த கருமையம் சிறப்படைந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த கருமையத்தை தூய்மையா எப்பொழுதும் வச்சுக்கணும்னா, விழிப்பு நிலை இருக்கணும், நன்றி உணர்வு இருக்கணும், செயல் விளைவு நீதியை உணர்ந்திருக்கணும். இந்த 3 நிலைகளை உணர்ந்து கொண்டவர்களாக நாம் வாழும்போது கருமையம் தூய்மை அடைந்த கருமையமாக மாறியிருக்கும். அப்படி தூய்மையான கருமையமாக மாற மாற நாம் யாராக வெளிப்படுவோம்னு சொன்னேன், நாமளே இறையின் ரூபமாக வெளிப்படுவோம். இன்னும் சொல்ல போனா இறையாகவே மாறிடலாம் இல்லையா? இததான் இதுல சொல்றாங்க, சைவ சித்தாந்தத்துல சொல்லும்போது சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு சொல்றாங்க. சரியை அப்படின்னா தொண்டு செய்தல், தொண்டு செய்தே இறையை அடையிறது. அதாவது தன்னை முழுசுமா ஒரு தொண்டனாகவே மாற்றி இறைவனுக்காகவே தொண்டு செஞ்சு நம்மகிட்ட இருக்கக்கூடிய பதிவுகளை எல்லாம் போக்கிக் கொண்டு இறை அடையிறது. இன்னொரு மார்க்கம் தான் இறைவனை தன்னுடைய உறவாகவே மாற்றிக் கொள்ளுதல் இல்லையா? இறைவனுக்கு அருகாமையிலேயே எப்படி ஒரு குழந்தை தாயினுடைய அருகாமையில இருக்கிறதே விரும்புமோ அதுபோல ஒவ்வொருத்தரும் இறைவனுடைய அருகாமையிலேயே இருக்க முயற்சி பண்ணுதல். இதை திருஞான சம்பந்தர் சொல்லிக் கொடுத்தார் இல்லையா? கிரியை மார்க்கம், சரியை கிரியை மார்க்கம் ஆச்சு. அடுத்தது யோகம், அதுவாகவே மாறியிருத்தல். எதை நினைச்சாலும் அதுவாக மாறியிருத்தல். இறையே நினைச்சு இறையாகவே மாறி இருத்தல். இறைவனும் நானும் வேற வேற இல்லைங்க, 2 பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பனை போல ஒரு உறவு. எந்த உறவா இருந்தாலும் அதுல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா நண்பர்களிடத்துல பாத்தீங்கன்னா எந்த டிஃபரன்ஸ் இருக்காது, எந்த ஒளிவு மறைவும் இருக்காது. எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல நட்பு என்பது ஒளிவு மறைவற்ற நட்பு. அத்தகைய நட்பு நாங்கள் பேணியவர்களாக, நண்பர்களை போல நல்ல உறவு வைத்துக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். சுந்தரர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் யோக மார்க்கத்தை. அதையும் தாண்டி அந்த வான் கலந்த தேன் கலந்தது போல, தேனோடு சேர்ந்த தேன் சுவையை போல நமக்கு என்ன பண்ணார்னா, இறையோடு இணைந்து இருக்கிற போது இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகவும் மகிழ்ச்சி பாடுறாங்கல்ல. அது மாதிரி இறைநிலையோட தன்னை கரைத்து கொண்டு ஐக்கியப்படுத்தி கொண்டு இருக்கிற போது இந்த ஆன்மா எத்தகைய ஒரு உயர்ந்த நிலை அடையும் என்பதை தான் மாணிக்கவாசக சுவாமிகள் சொல்றாங்க இல்லையா? இந்த 4 கேட்டகரி தாங்க வாழ்க்கையில. முதல்ல இருக்கிறது சாதாரண ஆன்மா, மற்றவங்களுக்காகவே தொண்டு செய்து வாழக்கூடிய ஆன்மா சாதாரண ஆன்மா. அது தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய குழந்தைகளுக்காக, தன்னுடைய மேம்பாட்டுக்காகவே மட்டும் பார்த்து கொள்ளக்கூடிய அந்த ஆன்மா அப்படி வச்சுக்கோங்களேன். இது சாதாரண ஆன்மா. இந்த குடும்பத்தை தாண்டி ஊர் உலகம் சுற்றம் அப்படின்னு வரும்போது இந்த நம்மளை தாண்டி நம்ம சாராதவர்களுக்கும் தொண்டு செய்யணும் அப்படின்னு, தனக்கு தெரியாதவங்களுக்கு கூட அதை போய் செய்யணும் அப்படின்னு வரும்போது அங்க
இன்னும் கொஞ்சம் உயர்ந்த ஆன்மாவாக மாறிடுது. மகாத்மா. சாதாரண ஆத்மா தான் மகாத்மாவாக மாறுது. அந்த மகாத்மா நிலையிலிருந்து இன்னும் கொஞ்சம் உயர்ந்து போனோம். அந்த இறையின் ரூபமாகவே நாம வெளிப்படுகிற போது, யாராவது நம்மட்ட வந்து ஏதாவது சொல்லும்போது, "பரவால்ல, உங்களுக்கு இதெல்லாம் சரியா போயிடும். ஒண்ணும் இல்ல." அப்படின்னு நம்ம சொல்லும்போது, யார் சொன்னா? இறையாகவே இருந்து சொல்லுகிற போது, அங்க இருக்கக்கூடிய துன்பங்கள் போனது. இல்லையா? அப்போ மற்றவர்களுடைய துன்பத்தை போக்குறது மட்டுமல்ல, உடல் துன்பத்தையும் தாண்டி ஆன்ம துன்பத்தையும் போக்கக்கூடியவர்களாக மாறும்போது, அங்க அது புண்ணிய ஆன்மாவாக மாறியது. அந்த புண்ணிய ஆன்மாவே தான் இன்னும் கொஞ்சம் உயர்கிற போது, நான் வேற அது வேற அல்ல. எல்லா செயலும் அவன் செயலே. அப்படின்னு வரும்போது, பிரிக்க முடியாத ஒரு உண்மையை உணர்ந்து கொண்டபோது, இந்த ஜீவன் பிரம்மத்தோடு ஐக்கியப்பட்டது. அதுதான் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி சாயுட்ச நிலை. இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைந்து பரமாத்மாவாகவே மாறியது. அப்படி மாறும்போது அது பரமாத்மா. இப்போ ஆத்மா, மகாத்மா, புண்ணியாத்மா, பரமாத்மா. இந்த நாளை தான் சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு சொன்னாங்க. இததான் மகரிஷி இங்கேயும் நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. நன்றி உணர்வோடு இருங்க, விழிப்புணர்வோடு இருங்க, செயல் விளைவு நீதியை உணர்ந்து கொள்ளுங்க. இந்த கருமையம், ஆன்மாவாக இருக்கக்கூடிய கருமையம் தெய்வீக ஒளி பொருந்தியதாக மாறும் என்பதை நமக்கு விளக்கியிருக்கிறார். ஆக சான்றோர்களே, நம் அத்தனை பேரும் ஒரு உயர்ந்த நிலை அடைவதற்கான வழிகளை வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபினிலே வந்த அந்த தெய்வீக கரு இல்லையா, குருவினுடைய தெய்வீக கரு நமக்கு உணர்த்தி இருக்கிறது. அந்த உணர்வின் அடிபற்றி நாம் அத்தனை பேரும் உயர்ந்த நிலை அடையலாம் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். இதனைத் தொடர்ந்து நாம இது சார்ந்த கேள்விகளுக்கான பதில்களையும் வைத்துக் கொள்ளலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பழமந்தாங்கலிலிருந்து ராஜாராமன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ராஜாராமன், சென்னை பழந்தாங்கலிருந்து பேசுறேன்யா. சொல்லுங்கய்யா. சொல்லுங்கய்யா. ரொம்ப அருமையான ஒரு தலைப்புல கருத்துரை வழங்கினீங்க. அருமையா இருந்தது. என்னுடைய கேள்வி என்னன்னா, சொல்லுங்க. இப்போ கருமையம் அம்மா வயிற்றுல இருக்கும்போது செயல்படுமா, பிறந்த பிறகு செயல்படுமா? அது எந்த வயதில் செயல்படும்? இப்படி அம்மா வயதிலேயே செயல்பட்டதாக புராண கதைகளை சொல்றது. அபிமன்யு மாயத்தில் இருக்கும்போது அந்த போர்க்கலைகள் பத்தி கேட்கும்போது ஒரு பகுதி மட்டும் கேட்டான், பின்னாடி கேட்கலையேன்னு சொல்றாங்க. இதை பத்தி தங்கள் கருத்து என்னையா? கருமையம் என்பது எப்போ ஒரு கரு உருவாகிறதோ அப்பத்துல இருந்து செயல்பாட்டுல தான் இருக்கும் ஐயா. ஏன்னா அந்த கருவுல இருக்கக்கூடிய பதிவுகள் தான் அந்த உருவத்தையே உருவாக்குது. அதனாலதான் வினைப்பயனே ஒரு தேகம் கண்டாய் அப்படின்னு சொல்றோம். ஓகே ஓகே. அப்போ கருமையம் ஒரு ஒரு 2 கரு அணுக்கள் ஒன்று சேருகிற போதே அந்த 2 கரு அணுவும் சேர்ந்து ஒரு கருவணுவாக மாறுது இல்லையா? ஒன்றும் இல்லை, இங்கிருந்து போகக்கூடிய 22 குரோமோசோம்ஸ், இங்கிருந்து போகக்கூடிய ஒரு 22 குரோமோசோம்ஸ், 44 குரோமோசோம்ஸ் சேர்ந்து ஒரு கருவை உருவாக்கும் போது அந்த ஒவ்வொரு குரோமோசோம்ஸ்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஜீன்ஸ், அதுல இருக்கக்கூடிய பதிவுகள் அங்கேயே செயல்பட ஆரம்பிச்சிடும். அங்க அது ஒரு உயிராக தன்மாற்றம் பெறுது இல்லையா? அப்போ ஒரு உயிரினமாக மாறும்போது அங்க உணர்ச்சிகளும் அங்க உருவாகும். அதனாலதான் அந்த குழந்தைகள் சொல்றத கேட்கும், வயிற்றுக்குள்ள இருக்கிற போதே சொல்றத கேட்கும். இப்ப புரியுது. இந்த சாமியும் செஞ்சு காமிச்சிருக்காங்களே. சாமியுடைய பொண்ணுக்கு ஞானாம்பலம் அவர்களுடைய இதுல பாத்தீங்கன்னா அவங்க ஆலியார்லயே சாமியுடைய இந்த பாடல்களையே கேட்டு கேட்டு அந்த கரு உருவாகும் போது குழந்தை பிறந்த பிறகு கூட அந்த பாட்டை கேட்டா அந்த குழந்தை அந்த பாட்டை நல்லா கூர்ந்து கவனிக்குமா. இந்த மாதிரி மாற்றங்கள் நிறைய வந்திருக்கிறது. இன்னும் நிறைய போனா ஒரு நீக்ரோல கூட பாத்தீங்கன்னா ஒரு தென்கொரியால பாத்தீங்கன்னா இந்த கருப்பின மக்கள் வாழ்றாங்க இல்லையா, அந்த பகுதிகளில் கூட பாத்தீங்கன்னா இந்த கருப்பின தம்பதிகளுக்கு அழகா ஒரு வெள்ளையா ஒரு அமெரிக்கால இருக்கிற ஒரு குழந்தை மாதிரி வச்சுங்களேன், அப்படி ஒரு குழந்தை பிறந்தது. அப்போ இவங்க 2 பேத்துக்குள்ளேயே ஒரு டைவர்ஸ் லெவலுக்கு கூட போயிருக்கு.
அப்ப அங்க போய் டைவர்ஸ் லெவலுக்கு போகும்போது அப்படி இல்லை அப்படிங்கும்போது எப்படி இந்த மாற்றம் வந்துச்சுன்னு பார்க்கத்தான் அவங்க வீட்டுல சுத்திலுமே வந்து நல்ல அந்த கலர்ஃபுல்லான அந்த போட்டோஸ், அந்த குழந்தைகளுடைய போட்டோஸை போட்டு வச்சிருந்துருக்காங்க. இதை பார்த்து அந்த கருவே தன்னுடைய உருவத்துல மாறி வந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆராய்ச்சியில. குழந்தையினுடைய தன்மையை கடவுளையே நம்ம மாற்றி அமைக்கவும் முடியும். ஓகே, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப திருப்தியா. நன்றியா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க. அடுத்த அன்பராக சேஷாச்சலம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா அருமை. ஐயா ஐயா நீங்க பேசும்போது ஒரு இடத்துல வந்து பொருள் வந்து பொருள் இல்லாத மாதிரி உணரணும், உணர்ச்சின்னு சொன்னீங்க. ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் தட். இப்போ நம்ம யூஸ்வலா வந்து அது எங்க ஒரு இடத்துல நான் படிச்சேன், பொருள் இல்லாதவற்றை பொருளாகவும் பொருள் இல்லாதவற்றையும் நினைச்சு பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இடத்துல படிச்சேன் நான். நீங்க சொல்லவே எனக்கு அதை கோரிலேட் பண்ண முடியல ஐயா. ஒண்ணும் இல்லையா, இப்போ ஒரு இயக்கம் நிகழுதுன்னு வச்சுங்களேன். ஒரு சக்கரை சுத்துதுன்னா அதனுடைய அச்சு சுழலாமல் இருக்கிறதுனால அந்த சக்கரை சுத்துது. இல்லையா? அப்ப இயங்காத ஒன்றுதான் எல்லா பொருளையும் இயக்கி கொண்டிருக்கிறதுக்கு அச்சாக இருக்கிறது. இயங்காத ஒன்று இயங்குற பொருளுக்கு இயங்குற பொருள் அத்தனையும் இயக்கி கொண்டு அதுக்கு அச்சாக இருக்குது. கரெக்டா? மூல காரணமா இருக்குது. அப்போ அந்த இயங்காத ஒன்றுதான் உண்மையான பொருள். அது இல்லைன்னா இந்த இயக்கமே இல்லை. அதனாலதான் அந்த இல்லாத ஒன்றே இருப்பது போல கண்டீர். பட் அந்த இடத்துல வந்து நீங்க 2 வேர்டு யூஸ் பண்ணீங்க, உணர்வு உணர்ச்சி 2 வேர்டு யூஸ் பண்ணீங்க. உணர்வு உணர்ச்சிங்கிறது என்னன்னா, நம்ம உடம்புல இருந்து இந்த காந்தம் வெளியில போகுது இல்லையா, அது எந்த ஜீவன்ல இருந்தும் காந்த அலைகள் படர்க்கை நிலை எய்துகிற போது வெளியில போகும்போது வெளியில இருக்கக்கூடிய காந்த அலையின் மீது மோதுது. அந்த 2க்கும் ஏற்பட்ட அந்த கிளாஷ் தான் உணர்ச்சி. அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய காந்த அலைக்கும் வெளியில இருக்கக்கூடிய காந்த அலைக்கும் ஏற்படக்கூடிய உரசல், அந்த கிளாஷ் தான் நமக்கு உணர்ச்சியாக மாறுது. தாங்கிக்க முடிஞ்சா இன்பம், தாங்க முடியலன்னா துன்பம். அப்புறம் ஒன் மோர் சப்ளிமெண்டரி கொஸ்டின் தட், இப்போ நீங்க நிறைய இடத்துல வந்து விழிப்பு நிலையோட இருக்கணும்ன்றீங்க. சில நேரத்துல நம்ம விழிப்பு நிலை மெயின்டைன் பண்ண முடியல. இஸ் தேர் எனி ஷார்ட்கட் மெத்தட் டு டெவலப் தட் ஹேபிட்? பண்ணலையா? விழிப்பு நிலைக்கு ஒரே வழி எந்நேரமும் ஆக்னையில் இருக்க பழகுதல். அயராத விழிப்பு நிலையை கொடுக்கும் ஆக்னை. இருக்கணும். அதனாலதான் ஆக்னை தீட்சையில பாருங்க, உங்களுக்கு ஒரு தாள ஓசை கொடுத்து இனிமே எந்த சவுண்டா இருந்தாலும் இங்க கேளுங்க. கைய முன்னும் பின்னும் அசைச்சு இனிமே அந்த கைய பாருங்க. ஆனா நினைவு எங்க வச்சுக்கிட்டே பார்க்கணும்? புருவ மையத்துல வச்சே பார்க்கணும். அப்ப பார்வை எதை பார்த்தாலும் புருவ மையத்திலேயே நினைவு இருக்கணும். ஒரு ஸ்வீட்டை கொடுத்து சுவைங்க, இந்த சுவை உணர்வு நீங்க எங்க உணரணும்? ஆக்னியில உணரணும். அப்ப எந்த புலன் அனுபவத்துக்கு வந்தாலும் கூட நீங்க புருவ மையத்திலேயே நினைவு வைத்து கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி புருவ மையத்திலேயே நினைவு வைக்க 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 அயராத விழிப்பு நிலை ஏற்படும். யார்கிட்ட எதை பேசினாலும் சரி, கேட்டாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் சரி, புருவ மைய உணர்வோடு இருந்து பழக முயற்சி பண்ணீங்கனாலே போதும். அப்படி பண்ணா அந்த அயராத விழிப்பு நிலை வரும். வாழ்க்கையில் தவறே வராதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. நன்றிகள் ஐயா. தேங்க்யூ அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக சாந்தி கண்ணன் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப வந்து நம்ம வந்து பதில் பேசுறோம் இல்லையா, அந்த நேரத்துல விழிப்பு நிலை நமக்கு தட்டுது. அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். அப்ப இதுக்கும் பதில் எனக்கு கிடைச்சிச்சு. ஆகினிலே இருக்கணும்னு சொல்றீங்க. அது ஆனா மாறுது இல்லையா, அந்த நிலையம் வந்து மாறுது. அதுக்குதான் நான் வந்து பேசிட்டா அதோட இது பதிவு வந்துருச்சு நமக்கு. கண்டிப்பா கேட்கணும்னு இருந்தேன். அந்த இடத்துல பேசிட்டா ஒரு பதிவு வந்துருச்சு. அது நல்ல பதிவுகளாக மாத்திக்கிடலாம். சப்போஸ் நம்ம பேசுறது தப்புன்னு தெரிஞ்சா உடனே அப்பவுமே நம்ம வந்து தெரியாம பேசிட்டேன், தவறு, மன்னிச்சுங்கன்னு சொல்லிட்டா அவங்க பரவாயில்லன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை கொடுத்துறாங்கல்ல. ஆமாய்யா. அது விழிப்பு நிலை. அப்போ ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை வாங்கி உள்ள ரெக்கார்ட் பண்ணிடுறோம். இல்லாம இருந்துச்சுன்னா நெகட்டிவ் தாட்ஸே இருந்து உள்ளுக்குள்ள போட்டு உள்ளுக்குள்ள ஒரு துன்பத்தை உருவாக்கிட்டே இருக்கும்.
ஓகே ஓகே. அதுதான் இந்த இதை நான் கேட்கணும் தான் இருந்தேன். நல்லது நல்லது. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றி ஐயா. அம்மா வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜ் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன் வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. ஐயா. ஒவ்வொருத்தரும் அவங்க இருக்கோம் இல்லைங்கய்யா. அப்ப நம்ம குடும்பத்துல இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு ஒத்தே வரமாட்டேங்குதுங்களே. அதுல இருந்து எப்படிங்க வெளியில நம்மள பாதுகாத்துக்கிறது? கண்டிப்பா. இப்போ நம்ம எப்படி பாதுகாக்கணும்னா, நாம ஸ்ட்ராங்கான பர்சனா மாறணும். இப்போ நம்ம ஒரு காத்தடிக்குது. காத்தடிக்கும்போது ஒரு இரும்பா இருந்துச்சுன்னா, இரும்ப தள்ளிக்கிட்டு போக முடியல அந்த காத்தால. என்ன பண்ணுது? அந்த இரும்புல வந்து காத்து மோதி திரும்பி ரிப்பல் ஆகி வெளியில போயிடுது. அதுவே ஒரு அட்டை பேப்பரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த காத்து என்ன பண்ணிடுது? தள்ளிக்கிட்டே போயிடுது இல்லையா? அதே மாதிரி நமக்கு நம்மனால எந்த பிரச்சனையும் இல்ல. வெளியில இருந்து வரக்கூடிய ஆற்றல், அவங்களோட சொல்லு, அவங்களுடைய அலைவேகம் நம்மள வந்து மோதும்போது, அத நம்ம தாங்குற சக்தியோட இருந்துட்டோம்னா, அது எப்போதும் நமக்கு பாசிட்டிவாவே இருக்கும். தாங்க முடியாத போது தான் நமக்கு கோவம் வருது. துன்பம் வருது. அப்ப எப்போதும் அந்த தாங்குற சக்திய வளர்த்துக்கிடணும். இப்போ ஒண்ணும் இல்ல. நம்மள பார்த்து யாரோ ஒருத்தன் நாயே திட்டிட்டான்னா, நாய் தானே சொன்னா, நமக்கும் நாய்க்கு என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு போற அளவுக்கு நம்ம ஆற்றலோட இருந்தோம்னா, நமக்கு பெருசா எடுத்துக்க மாட்டோம். இல்லையா? நாம இதே வார்த்தைய நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம ஒரு வார்த்தைய சொல்றாங்கன்னா, நாம வந்து எப்போதும் எனர்ஜெட்டிக்கா இருக்கும்போது, அதாவது ஆற்றலோடு இருக்கிறபோது, அவங்க எந்த விஷயத்த சொன்னாலும் அது சர்வசாதாரணமா எடுத்துட்டு போயிடுவோம். எப்போ ஆற்றல் குறைவா இருக்குதோ, அப்போ ஒரு சின்ன வார்த்தைய சொன்னா கூட அது நமக்கு பெரிய விஷயமாக தெரியும். அப்ப நம்ம மற்றவங்களுடைய அலையால் பாதிக்கப்படாம இருக்கணும்னா, எப்போதும் நம்முடைய காந்த களத்தை வலுவாக வச்சுக்கணும். அதுக்குதான் நம்ம பயிற்சி கொடுத்திருக்காங்க. பயிற்சியில வந்து தொடர்ந்து நம்ம செய்ய நம்முடைய காந்த களம் மற்றவர்களுடைய வார்த்தையால நமக்கு எந்த பாதிப்புகளும் வராம தடுக்கும். ஐயா, இன்னொன்னு சொன்னீங்க, ஆசைகள் வந்து எழுதி கொடுத்தாங்க அப்படின்ட்டு மகரிஷி கிட்ட. அது அப்புறம் அது சரியா வரலைங்க. அது ஒரு நிமிஷம் சொல்லுங்களேன். ஒண்ணும் இல்லம்மா. ஆசை சிரமத்துல சாமி வந்து ஆசைகள் எல்லாம் எழுதிட்டு வாங்கன்னு சொன்னாங்களாம். அப்போ ஆசைகள்லாம் நிறைய எழுதிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ எழுதிட்டு போகும்போது சாமி சொன்னாங்களாம், இவ்வளவுதான் இத்தனை ஆசைகள் தான் உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், தூரம். இந்த ஆசைகளை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க யாருக்கு பக்கத்துல போயிடலாம்? இறைவனுக்கு பக்கத்துல போயிடலாம். இல்லையா? எவ்வளவு எண்ணங்கள் வச்சிருக்கிறோமோ அந்த எண்ணங்கள் தான் நமக்கும் இறைவனுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுது. அந்த எண்ணத்தை குறைச்சிக்கிட்டே வர 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 நாம இறைவனுக்கு அருகாமையில போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக சரோஜா கிருஷ்ணன் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. கருமையம் என்கிற டாப்பில் பேசினீர்கள், மிகவும் நன்றாக இருக்கிறது. அந்த கருமையம் எப்படி ஐயா, குழந்தை உற்பத்தி ஆகாத முன்னையே அந்த கருமையம் வந்துருதுன்னு சொல்றாங்க. அது எப்படி அந்த குழந்தைக்கு அந்த கருமையம் அவ்வளவு குறிப்பா அங்க வைக்க முடியுது? வேற ஒருத்தருடைய இது வந்து கருமையத்தை அங்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? வேற ஒருத்தர் கருமையத்தை எல்லாம் வைக்க முடியாதுமா. அது கருமையம்ங்கிறது வந்து ஒரு அணுக்கள், எந்த இயக்கம் நிகழ்ந்தாலும் அந்த இயக்கத்தினுடைய மைய பொருள் தான் கருமையம். சரியா? இப்போ ஒரு அணு இயங்குதுன்னா அந்த அணுனுடைய மையம் தான் கருமையம். அப்ப அந்த அணுனுடைய மையத்திலையும் எல்லா பதிவுகளும் இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஒரு முடிய கூட எடுத்து, அல்லது முடியில இருக்கக்கூடிய ஒரு செல்ல கூட எடுத்து நம்மள மாதிரி ஒரு உருவத்தை உருவாக்க முடியும்னு சொல்லி இன்னைக்கு சொல்றாங்க. அதான் அந்த கருமையங்கள் முன்னோர்கள் செய்ததெல்லாம் வரும் போலும்போது வேற ஒருத்தருடைய இதெல்லாம் வந்து அதுல சேரும் ஐயா. வேற ஒருத்தர் வந்து நாமளா விரும்பி ஏற்றுக்கொண்டால் சேரும். நாமளா விரும்பி ஏத்துக்கிட்டா சேரும். இன்னொன்னு ஒத்த எண்ணங்களாக இருந்தாலும் சேர்ந்துடும். இப்போ சாமிஜிக்கும் வள்ளலாருக்கும் ஒத்த எண்ணங்களாக இருந்தது. அதனால் வள்ளலாரனுடைய கருமையம் சாமியினுடைய கருமையத்தோட இணைவு பெற்றது இல்லையா? இவங்க விரும்பினாங்க, ஒத்த கருமையமாக இருந்தது, இணைஞ்சு கொண்டது.
சரிங்க ஐயா. இந்த கருமையத்தினாலதான் நாம இவ்வளவு கஷ்டப்படுறோம், துன்பப்படுறோம். அதை நீக்கிறதுக்கு தான் நாம தவம் செய்யறோம். ஆனா அது முடிய மாட்டேங்குதுங்க ஐயா. கருமையமும் ஆன்மாவும் ஒன்றுன்னு சொல்றீங்க. இறைவனோட நெருங்கிய தொடர்பு வைக்கணும்னு சொல்றீங்க. இறைவனோட நெருங்கிய தொடர்பு எப்படிங்க ஐயா வைக்கிறது? சக்தி களத்துல பேரியக்க மண்டலத்திலயா இல்ல இதுல இறைவெளியில வைக்கிறதுங்களா? இறைநிலைங்கிறது எல்லா இடத்துலயுமே இருக்கதான் செய்யுதுமா. எல்லா தோற்றங்களுமே இறையின் தன்மாற்றங்கள் தான். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ நானாக இருப்பதும் இறைநிலை தான். ஆனா இந்த இடத்துல இறைநிலை எப்படி இருக்கு? இயக்க ஆற்றலாக இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப நம்மளை சுத்திலும் இயக்கத்தன்மையோட இருக்குது இறைநிலை. அப்ப எங்கனாலும் எந்த பொருளையும் நீங்க இறைநிலையை காண முடியும். நீங்க அதுக்காக சக்திகளம் போகணும், சிவகல நிலையில போகணும்னு இல்லை. இங்கேயே அதை உணர்ந்து கொள்ளலாம். சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்களா. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக ஸ்ரீலதா முத்தழகன் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன்மா. வாழ்த்துக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா ஐயா. இப்ப ஜெனட்டிக் சென்டருங்கிறது கருமையம் அப்படின்னு சொல்லி நம்ம அருள் தந்தையோட இது சொல்றாருங்க ஐயா. எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இப்ப இந்த 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ்லயுமே அந்த குரோமோசோம்குள்ளதான அந்த ஜெனட்டிக் சென்டர் இருக்கு. அந்த டிஎன்ஏவை தான் நம்ம ஜெனட்டிக் சென்டரா சொல்றோம். அப்ப ஒவ்வொரு செல்லுக்குள்ளயும் அந்த ஜெனட்டிக் சென்டர் இருக்கு. அது இல்லாம உடம்பு அந்த உயிர் சுழன்று ஓடி வந்துகிட்டு இருக்கிற இடத்துல மையத்தை ஜெனட்டிக் சென்டராவும் கன்சிடர் பண்ணணும்ன்றாங்களா ஐயா? எனக்கு இது கொஞ்சம் ஆமாமா. அதாவது நீங்க அதுதான் திருப்பி திருப்பி சொல்றேன். எந்த இயக்கமானாலும் அந்த இயக்கத்துக்கு மையத்துல ஒரு மையம் இருக்கும். அந்த மையம் கருமையம். இப்போ ஒரு இறைத்துகள் இயங்குதுன்னா அதுக்கு ஒரு மையம் கருமையம் இருக்கும். ஒவ்வொரு இறைத்துகளுக்கும் ஒரு சென்டர் பிளேஸ் இருக்கும் இல்ல, அது ஒரு கருமையம். ஓகேங்க ஐயா. அப்புறம் இப்ப சேர்ந்த அந்த விண்ணும் சுழலுதுன்னா அந்த விண்ணுக்கு ஒரு கருமையா இருக்கு. ஆமாங்க ஐயா. விண்ணுடைய கருமையை என்ன பண்ணணும்னா அத்தனை இறைத்துகளுடைய கருமையத்தையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கும். இப்ப ஒரு செல்லுக்குள்ள அந்த ஆட்டம்ஸ் இருக்குன்னா அந்த ஆட்டம்குள்ள இருக்கிற கருமையம் இந்த செல்லுக்குள்ள இருக்கிற கருமையத்தையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். செல்லுக்குள்ள இருக்கிற கருமையம் அந்த ஆட்டத்துல இருக்கிற கருமையத்தோட கனெக்ட் ஆயிருக்கும். கனெக்ட் ஆயிருக்கும். சரிங்க. அப்ப இந்த கருமையம் இந்த செல் எல்லாம் சேர்ந்துதானே இந்த உடம்பா இருக்குதுமா? ஆமா. ஆமாங்க ஐயா. அப்ப இந்த உடம்பும் இயங்கித்தானே இருக்குது. அதுக்கு ஒரு கருமையம் இருக்கும்ல. ஆமாங்க ஐயா. இந்த கருமையமும் அந்த செல்லோட கருமையமும் கனெக்ட் ஆயிருக்கும். அப்ப இந்த மூணுமே ஒண்ணுக்கு இன்டர் கனெக்டடா தான் இருக்கும். மூணுன்னு மட்டும் இல்ல. இப்ப இந்த உடம்பு பூமி மேல நிக்குது. ஆமாங்க ஐயா. பூமி இயங்குது. பூமிக்கு ஒரு மையம் இருக்கும்ல. அந்த பூமியினுடைய கருமையமும் நம்மளுடைய கருமையமும் கனெக்ட் ஆயிருக்கு. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. பார்த்தா எல்லா ஜீவராசிகளும் கருமையத்தால் கனெக்ட் ஆயிட்டே தான் இருக்கும். ஆமாங்க ஐயா. அப்படிதான் கனெக்ட் ஆயிருக்காங்க. எனக்கு இந்த ஒரு டவுட் தாங்க ஐயா. இப்ப ஆட்டம்ஸோட இதுக்குள்ளயும் இருக்கிறதும் கனெக்ட், அதையும் தானே கருமையம்னு சொல்லுவோம். ஏன் பர்டிகுலரா அருள் தந்தை இந்த கருமையத்தை மட்டும் இதா சொல்றாரு, ஸ்பெசிபிக்கா ஏன் சொன்னாருன்றது எனக்கு ஒரு டவுட்டுங்க ஐயா. ஒண்ணுலமா இந்த கருமையத்தை ஏன் ஸ்பெசிபிக்கா சொல்றாங்கன்னா இந்த ஒட்டுமொத்த உடம்புக்குடைய இயக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சென்ட்ரல் பிளேஸ் தான். இது நிறைய அணுக்கள் சேர்ந்து ஒரு திக்கா ரொம்ப அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய மையம் அந்த மையம். அதனாலதான் அந்த இடத்துலதான் எல்லா பதிவுகளும் கடைசியா போய் சேரக்கூடிய இடமும் அந்த இடம் தான். இப்போ ஒவ்வொரு செல்கள்லயும் பதிவு இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம்ல. செல்களிலே விரிவு சுருக்க அழுத்த பதிவாக பதிகிறதுன்னு படிக்கிறோம்ல. அப்ப செல்கள்ல இருக்கிற கருமையத்திலேயே ஒரு பதிவு இருக்கும். அந்த பதிவு தான் கொஞ்சம் கொஞ்சமா கடந்து கடைசியில எங்க வரைக்கும் போகுது? நடுவுல இருக்கிற கருமையம் வரைக்கும் போகுது. அந்த கருமையத்திலையும் பதிவு இருக்கிறதுனாலதான் ஒரு செல்லை எடுத்து கூட என்ன மாதிரி ஒரு உருவத்தை உருவாக்க முடியும். கண்டிப்பாங்கய்யா. இல்லையா? அப்போ அங்கேயும் பதிவு இருக்கு, இங்கேயும் பதிவு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பதிவுகள் எப்படின்னா இப்போ செல்கள்ல இருக்கக்கூடிய பதிவுகள் நாம செஞ்சதெல்லாம் பதிஞ்சிருக்குதுனாக்க பிராராத்தம் இருக்குன்னா இங்க கருமையத்துல இருக்கிறது வழி வந்த சஞ்சீதமும் சேர்ந்து அங்க இருக்கு. அதனாலதான் அதை மட்டும் நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்றோம்.
சரி. அப்போ இப்ப வந்து உயிர் செல் அப்படிங்கிறது வந்துட்டு இப்ப ஃபீமேலுக்கு அப்படின்னா ஒரே ஒரு ஓவம் தானங்கய்யா ஒரு நேரத்துல வந்து உற்பத்தி ஆகுது. ஒரு ஓவம் தான் உற்பத்தி ஆகுமா? நிறைய ஓவம் வந்து உற்பத்தி ஆயிருக்குமாங்கய்யா? இல்ல எனக்கு அது இப்ப ஸ்பெர்ம் செல்ஸ்னா வந்து நிறைய இருக்கும். ஒரு டிராப் செமன்லயே நிறைய ஸ்பெர்ம் செல்ஸ் இருக்குங்கய்யா. ஆனா ஓவம்ங்கிறது வந்து ஒண்ணு மட்டும் தானுங்கய்யா உற்பத்தி ஆகும். அப்ப ஆமா நமக்கு உயிர் பெண்களுக்கு ஒரே ஒரு உயிர் மட்டும்தான் இருக்குமா? எனக்கு இது கொஞ்சம் டவுட்டா இருக்குங்கய்யா. இல்ல. உயிர்ங்கிறது வேற. உயிர்ங்கிறது அணுக்கள் தான். விண்துகள் தான் உயிர்னு சொல்றோம். கரெக்டாமா? அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதை நீங்க கவனிச்சுக்கணும். உயிர்ங்கிறது வேற, உயிர் அணுக்கள்ங்கிறது வேற. உயிர் அணுக்கள்னு சொல்லக்கூடிய இப்போ ஸ்பெர்ம் செல்ஸ் எடுத்துட்டாலும் சரி, ஓவம் எடுத்துட்டாலும் சரி, இது வந்து அனாட்டமிக்கலா சொல்லலாம். நம்ம சொல்லக்கூடிய உயிர்ங்கிறது எதுன்னா விண்துகளை தான் உயிர்னு சொல்றோம். சரியா? விண்துகள் தான். பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய விண்கள் தான் உயிர்னு சொல்றோம். இந்த ஸ்பெர்ம் செல்ஸையும் அல்லது ஓவத்தையும் ஏன் அங்க நீங்க குறிப்பிட்ட உயிர் துகள் உயிர் சக்தின்னு சொல்றோம்னா அதுல இருந்து இன்னொரு ஜீவன் தோன்றதுனால நாம அந்த இடத்துல அது உயிரணுக்கள் அப்படின்னு அது பேர் வச்சுக்கிறோம். அந்த இதுலயும் கூட இப்போ ஒரு ஓவத்துல கூட பாத்தீங்கன்னா அது பிரியும் போது அங்க 22 பேஸா தானே பிரியும். ஆமா ஆமாங்கய்யா. அந்த 22லயும் கூட பாத்தீங்கன்னா சரி 44 ஜோடி இல்லையா? 23 ஜோடி. 23 ஜோடியில 44 இருக்கு பாருங்க. அந்த 44 உங்களுக்கு பதிவுகளை தான் கடத்தும். ஒரு ஜோடி குரோமோசோம்ஸ் தான். ஒரு ஜோடினா 2 குரோமோசோம்ஸ் தான் வந்து உங்களுக்கு செக்ஸ் குரோமோசோம்ஸ் ஆண் பெண்ணை நிர்ணயம் செய்யுது. ஆமாங்கய்யா. அப்போ இந்த 44 குரோமோசோம்ஸ் தான் என்ன பண்ணுது பதிவுகளை இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகுது. அது நம்மளுடைய ஜெனடிக்ல இருந்து எடுத்துட்டு போகக்கூடிய ஏஜென்ட் தான் அந்த குரோமோசோம்ஸ். ஓ சரிங்கய்யா. இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துகிற ஒரு பொருளாக இருக்கு. கடத்திகளாக இருக்கு. சரிங்கய்யா. அப்ப இந்த இப்ப உயிர் ஆற்றல் வர்றதுங்கிறது வந்துட்டு நம்ம இந்த விண்களின் தொகுப்புல இருக்கிற உயிர் அணுக்கள்ல உயிர்ல இருந்து வர்றதுதான் உயிராற்றல். இந்த விண்துகள் தான் உயிர் சக்தி. அந்த விண்துகள்ல இருக்கக்கூடிய இறைத்துகள் தான் காந்தலைகளாக மாறி நம்ம உடம்பு முழுக்க சக்தியை கொடுத்துட்டே இருக்கு. ஓ சரிங்கய்யா. அப்ப இந்த செல்கள்ல வந்து எந்த இதுவும் கிடையாது. இவங்க வந்து ஜஸ்ட் கடத்துறவங்க மட்டும்தான். அவ்வளவுதான். ஓகேங்கய்யா. தேங்க்யூங்க. வாழ்க வளமுடன். அந்த ஸ்பெர்மோ சரி நமக்கு அந்த செக்ஸுவலைட்டல் ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா? அந்த செக்ஸுவலைட்டல் ஃப்ளூயிட் வந்து இன்டென்சிஃபைடு மேக்னடைஸ்டு ஃப்ளூயிடுமா. ஓ சரிங்கய்யா. இன்டென்சிஃபைடு மேக்னடைஸ்டு ஃப்ளூயிடா இருக்கிறதுனால என்ன ஆகும்? காந்தம் எப்போ ஒரு பொருள்ல திணிவு ஏற்பட்டிருக்கோ அந்த திணிவான பொருள் என்ன பண்ணும்னா மற்ற பொருள் எல்லாம் பிடிச்சு வச்சுக்கும். ஆமா. அப்போ அது மாதிரி நம்ம உயிர் துகள்கள் வந்து உடம்பு முழுக்க சுழன்று ஓடிட்டே இருந்தாலும் கூட அது சுழற்சி இயக்கம் குறைய வந்து நடுமையத்துக்கு வந்து சேருதுல்ல. அந்த நடுமையத்தை பிடித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தி இந்த செக்ஸுவலைட்டல் ஃப்ளூயிடுக்கு உண்டு. அந்த செக்ஸுவலைட்டல் ஃப்ளூயிட்ல இறைத்துகள்களும் உற்பத்தி ஆயிட்டே இருக்கும். எக்டோபிளாசம்ஸ் உற்பத்தி ஆயிட்டே இருக்கு இல்லையா? இறைத்துகள்கள் உற்பத்தி ஆகிறத வந்து இந்த விண்துகள்கள் வந்து ஃபில்லப் பண்ணிக்கிட்டு உடம்பு முழுக்க ஓடிட்டே இருக்கும். அத காயகல்பத்துல நம்ம இது பண்றோம். அப்ப என்ன ஆகும்? அது உடம்பு முழுக்க அது சர்க்குலேஷன்ஸ் ஆயிட்டே இருக்கு இல்லையா? அப்போ அந்த சென்டர் பிளேஸ்ல அது உயிர் துகள்கள் உயிரணுக்கள் அதாவது விண்துகள்கள் வந்து அதிகமா தேங்காம வச்சுக்கும். எப்ப விண்துகள்கள் அதிகமா சென்டர் பிளேஸ்ல வந்து தேங்கி அங்க வந்து ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஏற்படுதோ அப்போ வந்து வித்துக்களையும் உடைஞ்சு போகும். அதுதான் மரணம். சரிங்கய்யா. சூப்பர்ங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக சுஷீலா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நான் பொள்ளாச்சியிலிருந்து பேசுறேங்க ஐயா. இந்த ஜீவகாந்த பெருக்கத்துக்காக நம்ம தேவ பயிற்சி பண்றோம் இல்லைங்கய்யா. அப்ப நம்ம வந்து அந்த ஜீவகாந்த பெருக்கம் எப்படி ஏற்படுது அப்படிங்கறத எனக்கு விளக்க முடியும்? சொல்றேன். ஒரு டேங்க் இருக்கு. டேங்க்ல தண்ணி வந்து ஊத்திட்டே இருக்கு. வெளியில இருந்து எப்போதும் தண்ணி வந்துட்டே இருக்கு. டேங்க்ல நிறைய அழுக்கு தண்ணிகளும் நிக்குது. கீழே ஒரு பைப்பு போட்டு திறந்து விட்டுட்டோம்னு வச்சுங்க. டேங்க்ல இருக்கிற தண்ணி எல்லாம் என்ன ஆகும்? வெளியே போகும். இப்ப டேங்குக்குள்ள நல்ல தண்ணியும் வருது. அந்த நல்ல தண்ணி வந்து அழுக்கு தண்ணியோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி வெளியில போயிட்டே இருக்கு.
சரியா? அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல தண்ணி வருதோ அந்த அளவுக்கு இதுல இருக்கக்கூடிய அழுக்கு தண்ணிகளும் சேர்ந்து வெளியில போயிட்டே இருக்கும். இப்ப அந்த டேப்ப அடைச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, வெளியில போற டேப் அடைச்சிட்டா வர்ற தண்ணி முழுக்க எங்க இருக்கும்? டேங்குக்குள்ளேயே சுழற்சி அடையும். கீழே வந்து கொட்டி மறுபடியும் மேல போயிட்டே இருக்கும் இல்லையா? சுழற்சி அடைஞ்சு உள்ளுக்குள்ள நிற்கும் போது அது திணிவாயிடும். இப்ப தூய்மையும் கூடுது, திணிவும் கூடுது. சரியா? புரிஞ்சதுங்க ஐயா. நன்றிங்க. அடுத்த அன்பராக ஆண்ட்ராய்டு என்ற பெயரில் இணைந்துள்ள அன்பரை அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். உங்க பேரை சொல்லிட்டு ஐயாட்ட கேள்வி கேளுங்கம்மா. என் பேர் நிரேஷ்க, நான் நாமக்கல்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. நம்ம அகரிஷி ஆசைகள்னு சொல்லும் போது அந்த எழுத சொன்ன தூரத்துக்கும் சொன்னீங்க. அது இப்ப நமக்கு தேவை இருக்குது, ஆசையும் இருக்குது. நம்ம தேவையும் ஆசை லிஸ்ட்ல நம்ம கொண்டு வரோம். அது எப்படிங்க? அது நமக்கு தேவைதானே, அது தேவை ஆசை லிஸ்ட்ல வராதுல்ல? ஆமாமா, இல்ல தேவையா இருந்துச்சுன்னா அது ஆசைதான். தேவையின்பால் எழுந்த எண்ணம் ஆசை. இது கிளியர் டெஃபினேஷன் சாமி சொல்றாங்க. என்ன தேவை? நமக்கு அவசியம் அது தேவையா அப்படிங்கறதுலதான் பிரச்சனை இருக்கு இல்லையா? அது அவசியம் தேவையா அல்லது இந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு வாய்ப்பு வசதி இருக்கா அப்படிங்கறதுலதான் அங்க பிரச்சனை வருது. அப்ப நம்ம இது அவசியம் தேவையான்னு பார்க்கணும். அவசியம் தேவைன்னா எடுத்துக்கிடலாம், நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு வசதி இருந்தா அதை எடுத்துக்கொள்ளலாம். இல்லைன்னா அது நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு வசதியும் இருக்கிற காலத்துக்கு கொஞ்சம் காலத்துக்கு தள்ளி போட்டு அதை முறையா திட்டமிட்டு செயல்படுத்தலாம். அதுதான் தேவையின்பால் எழுந்த எண்ணத்தை எதையுமே நாம நீக்க முடியாது, ஒழிக்கவும் முடியாது. அதை என்ன பண்ணிதான் ஆகணும்? நிறைவு பண்ணிதான் ஆகணும். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை. வீடுங்கிறது ஒரு தேவை தானே, அவசியமான தேவை இல்லையா? அப்ப அது அவசியம் தேவை. ஆனா நிறைவு செய்யறதுக்கு அந்த வீடு கட்டுறதுக்கு எனக்கு இடம் இல்ல, காசு இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்ப இடம் வாங்கணும், அந்த வீடு கட்டுறதுக்கான பொருளாதாரம் வேணும். இதெல்லாம் வந்தாத்தான் என்னால கட்ட முடியும் இல்லையா? சரி, இதெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டே இருந்தேன்னா எனக்கு வாழ்நாள் முழுதும் கவலைப்பட்டு தான் உட்காந்துருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? அந்த இடத்துல அந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு திட்டம் போடணும். எவ்வளவு ரூபாய்க்குலாம் கட்டலாம், எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல கட்டலாம், எவ்வளவு ரூபாய் பணம் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டு அந்த திட்டத்தை அடையறதுக்கு ஒரு இலக்கு நிர்ணயிக்கணும். இத்தனை ஆண்டுகளுக்குள்ள, 1 வருஷமோ 2 வருஷமோ ஒரு இலக்கு நிர்ணயிச்சு அந்த இலக்குக்குள்ள நாம எப்படியெல்லாம் அந்த பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணி அந்த வீடை கட்டுறது அப்படிங்கிறதுக்கான திட்டத்தை வகுத்து அதை அயராத விழிப்பு நிலையோடு செயல்படுத்தி அப்பப்ப நம்ம தடுமாற்றம் இல்லாம இருக்கிறோமாங்கிறத தற்சோதனை பண்ணி கொண்டே இருந்தா வெற்றி நிச்சயம். ஆசை சீக்கிரமா சிந்து விடும். 10 ஆசையை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறதை விட ஏதாவது ஒரு முக்கியமான ஆசை இருக்குதுன்னா அந்த ஆசையை எடுத்து இந்த மாதிரி திட்டம் போட்டு செயல்படுத்திட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாமே. சரிங்க, நன்றிங்க. அம்மா நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக சாம்சங் என்ற பெயரில் இணைந்துள்ள அன்பரை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. நான் பார்வதிங்க ஐயா, சென்னை குளத்தூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா. ஐயா, இப்ப நம்ம சாந்தி தவம் பண்றதுக்கு அஸ்வினி முத்திரை போடலான்றாங்க. அதாவது அந்த கருமைய தவம், அந்த சாந்தி தவம் பண்றதுக்கு இந்த அஸ்வினி முத்திரை நம்ம எனி டைம் சாப்பிட்டவன கூட போடலாமாங்க ஐயா? போடலாம். ஓஜஸ் மூச்சு மட்டும்தான் போடக்கூடாது. ஓ, எனி டைம் பண்ணலாமா? ஓகேங்க ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த அன்பராக அருள்நிதி இந்திராணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா, ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்ல தலைப்பு நல்லா இருந்தது. கருமையங்கிறது தொகுப்பு, அனுபவங்களின் தொகுப்புன்னு சொன்ன மாதிரி இருந்தது. அப்படிங்களா ஐயா?
ஆமா. நம்ம என்ன செஞ்சோமோ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்ஜாய்மெண்ட்ஸ், நம்மளது மட்டும் இல்ல, நம்ம முன்னோர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்ஜாய்மெண்ட்ஸ், அதான் வாழ்க்கை அனுபவங்களின் தொகுப்பு. அப்போ அப்படின்னு சொன்னா மௌனம் இருக்கும். இப்போ எந்த செயலும் செய்யாமையும் இருக்கும். அப்ப ஏதாவது கர்மயத்துல பதிவாகுமா, இல்ல கர்மயத்துல கலங்கப்படுமா? ஒண்ணும் ஆகாது. நீங்க எந்த செயலும் செய்யல அப்படின்னா, மௌனத்துல நீங்க சும்மா இருந்துட்டீங்கன்னா ஒண்ணும் பதிவாகாது. மௌனத்துல நீங்க ஏதோ ஒரு தவம் செய்றீங்க, ஒரு தற்சோதனை செய்றீங்க, அது போய் ஒரு ரெக்கார்ட் பண்ணதானே செய்யும். அது பண்ணும். எண்ணங்கள், எந்த எண்ணமா இருந்தாலும் சரி. இப்போ தவம் பண்றதும் ஒரு எண்ணம் தானேம்மா, தற்சோதனை பண்றதும் ஒரு எண்ணம் தானே. அந்த எண்ணங்களும் அங்க செயல்படத்தான் செய்யும். உள்ளுக்குள்ள போய் பதிவு வெறுமனே ஏதாவது எண்ணங்கள் ஓடிட்டு இருக்குன்னு சொன்னேன், அதுவே போய் பதிவு பண்ணதான் செய்யும். மௌனம் என்பது எண்ணமற்ற மனநிலை, அதுதானே சொன்னாங்க. மனமற்ற மனம் இறந்து போன நிலைன்னு சொல்றோம்ல, அதுதான் மௌனம். நாம வெறும் நம்ம மௌனம்ங்கிற பேர்ல உட்கார்ந்துட்டு வேற எதையோ சிந்திச்சுட்டு இருந்தோம்னா அதெல்லாம் தான் உள்ளுக்குள்ள போய் ரெக்கார்ட் ஆயிட்டு தானே இருக்கும். அதனாலதான் நமக்கு அந்த நேரத்துல என்ன சொல்றாங்கன்னா மகரிஷி, மௌனத்துல நீங்க வேற ஏதாவது சிந்திக்கிறத விட தவநிலையில இருங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்த தற்சோதனை செய்யுங்க, இல்லைன்னா யாரையாவது வாழ்த்துங்க. ஒருத்தரும் வாழ்த்த பிடிக்கலையா, உங்களையே நீங்க வாழ்த்திக்கங்க. இப்போ ஒரு நல்ல செய்யும் போது அந்த தவறு நாம செஞ்ச தவறையும் நாம நினைக்கதானே சொல்லுது. ஆமா. அதுவும் சேர்ந்து வரும்போது அதுதான் பிராயசித்தமா மாறிட்டு வந்துருமே. அப்ப அது மீண்டும் பதிவாகாதா? ஆமா, பதியும். ஆனா மறுபடியும் அது வெளிப்படும் போது இந்த பதிவோட சேர்ந்து வரும். நீ தப்பு செஞ்ச, ஏற்கனவே இந்த மாதிரி துன்பம் வந்துச்சு, அது தப்பு அப்படிங்கறதோட சேர்ந்து மறுபடியும் அந்த மாதிரி ஒரு இடத்துல தவறான எண்ணங்கள் வரும்போது அந்த எண்ணமும் சேர்ந்து கூட வரும். அப்ப என்ன ஆகும், மறுபடியும் நமக்கு வந்து புதுசா தவறு செய்யாம இருக்கிறதுக்கு அதை உதவி பண்ணும். சாமி இந்த உதாரணம் சொல்லுவாங்க. சாமி படம் பின்னாடி இருக்கு இல்லையா, இதுல சாமிஜியை வாழ்த்தும் போது பெரும்பாலும் நம்ம பார்த்ததெல்லாம் இந்த மாதிரி தோல்ல மஞ்சள் துண்டு தான் பார்த்திருக்கிறோம். அப்ப சாமிஜிய மனதுல நினைக்கும் போது எப்ப நினைச்சாலும் அந்த மஞ்சள் துண்டோட தான் நமக்கு சாமியோட உருவம் தெரியும். மஞ்சள் துண்டு இல்லாம நமக்கு தெரிவதில்லை. மாதிரி நம்ம என்ன எண்ணத்தை அதுல மூட்டை கட்டி வச்சிருக்கிறோமோ அந்த எண்ணமும் சேர்ந்தே நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதனால விழிப்பு நிலை என்பது இன்னும் சீக்கிரமா வரும். அந்த தவறை வந்து நம்ம இது தப்பு அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கு இனிமே இந்த எண்ணம் வரக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்தையும் சேர்த்து போட்டு வச்சிட்டோம்னா மறுபடியும் அந்த எண்ணம் வரும்போது இந்த எண்ணத்தை எண்ணக்கூடாதுன்னு அன்னைக்கே சொல்லி வச்சோம்ல, அன்னைக்கே சங்கல்பம் செஞ்சோம்ல, அதனால ஏன் மறுபடியும் வருது அப்படிங்கறதும் சேர்ந்து வரும். மறுபடியும் நீங்க என்ன பண்றீங்க, மேல நல்ல பதிவுகளை போட்டுட்டே வர்றீங்க. இது வரக்கூடாது, இந்த எண்ணம் எனக்கு தேவையில்லாத எண்ணம் அப்படின்னு சொல்லி வலுப்படுத்தி கொண்டே வர அந்த எண்ணம் வலுவற்ற நிலைக்கு போயிடும். சரி, நன்றி ஐயா, நல்லது ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஐங்கரன் என்பவரை அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நான் ஐங்கரன், திருவண்ணாமலை, ஸ்ரீலங்காவில இருந்து கிடைக்கிறேன். என்னென்னு சொன்னா அந்த கரண் மையம் என்று சொல்லிக்கல ஐயா, அந்த கரண் மையம் உண்மையா இங்க சுவாஸ்தானத்துக்கும் இதுக்கு மூலாதாரத்துக்கும் இடையில இருக்குதா இல்ல மூலாதாரத்திலே இருக்குதா? மூலாதாரமும் கருமையமும் ஒரு பாயிண்ட் தான் ஐயா. மூலாதாரம் கருமையம். அந்த மூல கருமையத்துக்குள்ள என்னென்ன விடயங்கள் இருக்குது? இப்ப நாங்க விந்து சுழற்சி இருக்குதுன்னு சொல்றோம். அப்ப என்ன விடயங்கள் அதுக்குள்ள இருக்குதுங்க? கருமையத்துல எல்லாமே இருக்கு. நீங்க பாக்குறது, பேசுறது, ரசிக்கிறது எல்லாமே அங்க போய் ரெக்கார்டு தான் இருக்கும். ரெக்கார்ட் ஆகுதுங்க. மற்றது நீங்க சொன்னீங்க, இப்ப கொஞ்சத்துக்கு சொன்னீங்க இந்த கருமையத்தை இந்த ஒவ்வொரு அணுக்களையும் ஒரு கருமையம் இருக்கு. அது புரோத்தனாயா இல்லாட்டி இப்ப எலக்ட்ரான் புரோட்டான் இருக்கு தானே? புரோட்டானைத்தான் நாங்க கருமையம் சொல்றோம். சரிதான். உங்களுக்கு எலக்ட்ரான் சொன்னா வேகமா சுத்துற அணு, புரோட்டான் சொன்னா இன்னும் கொஞ்சம் வேகம் குறைஞ்ச அணு, இன்னும் கொஞ்சம் வேகம் குறைஞ்சா நியூட்ரான்ஸ், இன்னும் கொஞ்சம் வேகம் குறைஞ்சா பிளாக் ஹோல்ஸ். இவ்வளவுதான் வித்தியாசம். எல்லாமே அணுக்களுடைய வேக வேறுபாடுகள் தான் வித்தியாசம். சுழற்சியுடைய வேகம் தான் வித்தியாசம்.
சரியா. அப்ப மற்றது இப்ப இன்னொரு கேள்வியா, எலக்ட்ரான் கூடுதலாண்டா எங்கிட்ட நெகட்டிவ் அப்படி கூடுதலா இருக்கும்ன்ற ஒரு அர்த்தம் இருக்குதா, இல்லாட்டி இல்ல இல்ல, என்ன? எலக்ட்ரான்ஸ் கூடுதலாகிறதுனால நெகட்டிவ் அல்லையா. அது இப்போ ஒரு பொருள், ஒரு ஒரு எலக்ட்ரான்ங்கிறது ஒரு அணு அப்படி வச்சுக்கலாமா. அந்த அணு என்ன பண்ணும், சுழன்று கொண்டு தானே இருக்கும், ஒரு வெர்லிங் மோஷனோட இருக்கும், கரெக்டா, ஒரு சுழற்சியோட இருக்கும். அப்படி சுழற்சியோட இருக்கும்போது அதுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும்ல, அந்த சென்டர் பாயிண்ட் தான் அந்த சுழற்சிக்கு காரணம். அதுதான் கருமையம். அதுக்கு ஒரு அதுதான் அதனுடைய கருமையம், அந்த எலக்ட்ரானுடைய கருமையம். அப்ப ஒவ்வொரு அணுக்கும் ஒவ்வொரு கருமையம் இருக்கா? அதை புரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு அணு, ஒவ்வொரு இயக்கத்துக்கும், ஒவ்வொரு அணுவும் எந்த இயக்கம் நிகழ்ந்தாலும் சரி அந்த இயக்கத்துக்கு ஒரு மையம் இருக்கும். அந்த மையம், அந்த மையத்துக்கு கருமையம். இந்த உடம்புங்கிறது ஒரு கருமையம். அது ஒரு இயக்கம், அதுக்குரிய ஒரு கருமையம் இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு அணுக்களுக்கும் ஒரு கருமையம் இருக்கு. அதுவும் இருக்குதுங்க. மற்றது இப்ப இதையா, இப்ப நாங்க கண்ணாடி பயிற்சி செய்ய அந்த நோத்தை விட்டு தெரியும் அந்த இது, அந்த ஜீவகாந்த இது ஆற்றல், அந்த வெள்ள இதா, அது வந்து ஜீவகாந்தம் என்று எடுக்கலாமா, இல்லாட்டி என்னென்று எடுக்கிறது? அந்த கண்ணாடியில தெரியக்கூடிய ஒயிட் ஷேட் மாதிரி வருதுன்னு சொல்றீங்களா, அதை சொல்றீங்களா? கருமையம் அதையா, அப்படி அந்த வெள்ளத்தர மாதிரி வரதானே சொல்றீங்க. அது வந்து நம்மளோட ஜீவகாந்தம் தான் அங்க போய் மோதி பிரதிபலிச்சு வரும்போது அந்த இடத்துல ஒரு ஷேடா தெரியும். நம்மளுடைய ஜீவகாந்தனுடைய வெளிப்பாடு ஜீவகாந்தம் தானே அது? ஆமாய்யா, ஜீவகாந்தமே தான். அப்ப இப்ப ஜீவகாந்தத்தை திணிவு பெறணும் என்று சொன்னா நாங்க கூடுதலாக கண்ணாடி பயிற்சியும் இதையும் செய்யறது நல்ல, ஒவ்வொரு நாளும் செய்யறது நல்லமா, இல்லாட்டி ஒரு கிழமைக்கு ஒரு செய்யறதா, என்ன மாதிரி செய்யலாம், ஒன்றும் தவறு இல்லையா. செய்யலாம், ஒவ்வொரு நாளும் செய்யலாம் தானே? செய்யலாம் 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 ஐயா, செய்யலாம். உங்களுக்கு ஏதாவது சிரமங்களாக தெரிஞ்சதுன்னா அப்ப நீங்க வந்து சாந்தி யோகமோ அல்லது நித்யானந்த பயிற்சியோ செய்து கொள்ளுங்க. மற்ற உங்களோட வாட்ஸ்அப் குரூப் இருக்க எங்களுக்கு தெரியலுமா ஐயா? வாட்ஸ்அப் நம்பர் நாங்க கேள்வி எதுவும் கேட்கிறேன். இப்ப இன்றைக்கு ஒரு விடயம் ஐயா, ஐயா இன்றைக்கு நடக்கிற செஷனை நாங்க இப்ப திருப்பி ரீகால் பண்ணி பாக்குறேன்டா, எப்படி பாக்குறது? ஸ்கை யோகா டிவில போய் நீங்க பார்க்கலாம். ஒரு வாரம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கை யோகா டிவில போட்டிருப்பாங்க. யூடியூப்ல போய் ஸ்கை யோகா டிவி அப்படின்னு டைப் பண்ணுங்க ஐயா, அதுல வரும். ஆமா பாக்குறேன் ஐயா. எங்களுக்கு என்னன்னா அண்டையான் இப்ப இன்றைக்கு இந்த நிமிஷம் பார்க்க வேண்டியது இந்த ஒரு 2-3 கொஞ்சத்தால பார்த்துட்டோம்னு சொன்னா அது அப்படியே மெமரியில இருக்கும். நீங்க கழிக்க இது 1 வீக் அது ஒரு கூடுதலான காலமா இருக்கு. மற்ற நாங்களும் வேலைப்பழுவோட இருக்கிறாக்கள், அது சில வேளை அது சாத்தியப்படாத நிகழ்வுகளும் இருக்குது ஐயா. அதுதான் நான் கேட்டேன் என்ன மாதிரி இல்லையா. முடிஞ்ச அளவுக்கு அவங்க சீக்கிரமா போட்டுடுவாங்க ஐடி விங்ல. அதிகபட்சமா நான் சொல்றேன் 1 வீக்னு, ஒரு 2 நாள் 3 நாள்லயே மேக்சிமம் வந்துடுது. இப்பெல்லாம் வந்து சீக்கிரமா பண்ணிடுறாங்க. உங்களுடைய நம்பர் ஐயா, வாட்ஸ்அப் நம்பர் ஐயா? ஆமா ஐயா, நான் வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிருக்கேன். நானும் அனுப்பியிருக்கேங்க ஐயா, சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேங்க ஐயா. சரி சரி சரிம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். நல்லது, வாழ்க ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க வந்து ஐயாவுடைய கருத்துக்கள்லாம் உடனே ஒரே தடவை ஒரு பேச்சுல கேட்டு நம்மளால உணர முடியாதுங்க ஐயா. திருப்பி திருப்பி கேட்கறதுக்காக தான் நாம அந்த யூடியூப்ல அப்லோட் பண்றாங்க. அதை நீங்க ஓய்வா இருக்கும் பொழுது அதை கேட்டு பாருங்க ஐயா. அமைதியா தியானம் பண்ணிட்டு அதை கேட்கறப்ப உங்களுக்கு நல்ல அது புரிதல் என்பது எளிதாக இருக்குங்க ஐயா. அதான் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 2 நாள் 3 நாளைக்குள்ள எங்களுக்கு கிடைச்சதுன்னா, இப்ப நாங்க கேட்ட விஷயத்தோட சேர்ந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு நல்லா புரிதல் வரும். 1 வீக் கழிச்சு நாங்க பார்க்கும்போது இதெல்லாம் மறந்துடுவோம். அப்ப புதுசா கேட்கும்போது இன்னும் எங்களுக்கு சரியா ஞாபகத்துக்கு வராதோங்கிற மாதிரி கேக்குறாரு. நம்ம தான் இப்ப சீக்கிரமா போட்டுறோங்க ஐயா. 1 or 2 டேஸ்லயே போட்டுறாங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பால்ராஜ் பிரேமலதா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பால்ராஜ் பிரேமலதா. வாழ்க வளமுடன். ஐயாட்ட கேள்வி கேளுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
நான் சென்னையில இருந்து பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க ஐயா, உங்க உரை நான் எல்லா நாளும் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். இப்ப நீங்க அந்த கருமையத்தெல்லாம் பேசுறதுனால எனக்கு ஒரு டவுட்டுங்க ஐயா. இப்ப நான் வந்து அம்மா அப்பாவுக்கு உண்மையா இருந்தேன், பேரண்ட்ஸ்க்கு எந்த தவறும் செய்யக்கூடாது, நேர்மையா இருந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கும் உண்மையா இருந்து, ஃபாரின் போயிருந்தாங்க, உண்மையா இருந்து பிள்ளைங்களை வளர்த்து நல்லபடியா வளர்த்து இது பண்ணிட்டு இருக்கேன். ஆனா வந்து தப்பா பேசுறாங்க, ஹஸ்பண்டே வந்து தப்பா சொல்றாங்க, தப்பா பேசுறாங்க. அதெல்லாம் எதனாலங்க ஐயா இப்படி பிரச்சனைகள் பெண்களுக்கு வருதுங்க ஐயா? நாங்க நேர்மையா இருக்கிறோம், ஆனா வந்து இப்படிலாம் கணவன் அமையறாங்களே, அது வந்து எங்களோட பிள்ளையா இல்ல வந்து கர்ம வினைகளா இல்ல மூதாதையர் பிள்ளைங்களாயா? அவங்க கர்மத்தை தீக்கிறதுக்கு இல்லம்மா, அவருடைய கர்ம வினையை தீக்கிறதுக்கு நீங்க தான் சரியான ஆளும் தான் இறைநிலை தேர்ந்தெடுத்து வச்சிருக்குது. அதனால அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து எந்தனால அந்த மாதிரியான வார்த்தைகள் வருது அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் கவனிச்சு அதுக்கு மட்டும், ஏன்னா இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே வந்து தவறான விஷயங்களையே பார்த்து பார்த்து அத்தனை பேருக்கும் அப்படியே ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. இப்ப நல்ல விஷயத்த செய்தா கூட அந்த இடத்துல ஒரு தவறான விஷயத்துல தவறான கண்ணோட்டத்தோட பார்க்கக்கூடிய பார்வைகள் தான் அதிகமாக இருக்கு. கரெக்டா? இப்ப பெண்களுக்குன்னு மட்டுமல்ல, ஆண்களுக்குமே அந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கும். இப்ப நாங்களாம் இப்ப வந்து வெளியில போயிட்டே இருக்கிறோம். அப்ப எங்க வீட்லயும் கூட சில நேரங்கள்ல அவங்களுக்கும் இந்த எண்ணங்கள் தோன்றலாம். நம்மகிட்ட கேட்டதில்ல. இருந்தாலும் கூட என்ன உங்க பாட்டுக்கு எப்ப பார்த்தாலும் வெளியே ஊரே போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரலாம்ல. அப்போ அது மாதிரியான ஒரு தவறான எண்ணங்கள் வருவதற்கான சூழல் இந்த காலகட்டத்துல இருக்கு. இருந்தாலும் நாம் அந்த சூழலை எப்படி சரி கட்டலாம் அப்படிங்கறத நம்ம கவனமா இருக்கணும். எந்த இடத்துல அவங்க தவறா நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுதுங்கிறத கவனிச்சு அந்த மாதிரியான சூழலை உருவாக்கி கொடுக்காம பாத்துக்கங்க. சரிங்க. ஒரு கோயிலுக்கு போறது சரி, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம், ஒரு கோயிலுக்கு போறது கூட அது வந்து எதுக்கு போற என்ன போற அப்படின்னு அதை வேற மாதிரி பேசுறது, அந்த பிள்ளைங்க வெளியில போனாலும் பிள்ளைங்களையும் டைமிங்கு வரும் அது ஒரு அக்கறையா சொல்றாங்க. ஆனா வந்து வார்த்தைகளை வந்து வேற மாதிரி விடும்போது அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க ஐயா. நம்ம இப்படிலாம் நேர்மையா இருந்து நமக்கு ஏன் இப்படி கஷ்டங்கள்லாம் வருது அப்படின்னு ரொம்ப ரொம்ப மன உளைச்சலா இருக்குங்க ஐயா. ஆனா வந்து யோகால இருக்கிறதுனால சரி நம்ம கர்ம வினை கழிக்க வந்திருக்காங்கன்னு ஒரு மனசு ஏத்துக்கிட்டாலும் அதை வந்து மனசார அவங்கள வாழ்த்துறதுக்கோ ஒரு மன்னிக்கிறதுக்கோ மனசு வர மாட்டேங்குது ஐயா. இல்ல, இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும்மா. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல சதமா சொல்லும் இல்லையா, அம்மானா அன்புதான், அப்பானா கொஞ்சம் அறிவுதான். சரியா? அம்மானா அன்பு, அப்பானா அறிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அன்பும் வேணும், அறிவும் வேணும். அதாவது அம்மாவனுடைய அன்பின் பேர்லயே இப்ப நம்ம வந்து ரொம்ப அன்பா இருக்கிறதுனால அந்த பிள்ளைங்க மேல அவங்க எது சொன்னாலும் நமக்கும் அது தவறாக தான் தெரியும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நாம வந்து அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப அன்பின் பேர்ல வழிகாட்டும் போது அந்த குழந்தைகளுக்கு அப்பாவின் மேல ஒரு வெறுப்புணர்ச்சி உருவாயிடும். அப்படி உருவாகும் போது அப்பாவுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் மெயின்டைன் ஆகாம போயிடும். அது ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாயிடும். அவங்க சொல்றது இவங்க கேட்க மாட்டாங்க, இவங்க சொல்றதை அவங்க கேட்க மாட்டாங்க. புரியுதா? அப்ப நாம என்ன பண்ணணும்னா, அப்பாவுடைய அந்த அந்த அறிவுரைகள், அவர் வந்து நிறைய வெளியில போறாங்க. வெளியில போகும்போது பலவிதமான மக்களை பார்க்குறாங்க, பலதரப்பட்டவர்களோட சந்திக்கிறாங்க. அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு சில எப்படி அந்த குழந்தைங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா சொல்ல வேண்டிய விஷயங்களை சரியா சொல்றாங்க. அது நமக்கு வந்து ஒரு மாதிரி உறுத்தலா தோணும். இந்த இடத்துல நீங்க தான் வந்து என்ன பண்ணணும்னா, அவங்க சொல்றது சரிங்கிற மாதிரி நீங்க வந்து குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணும். இப்ப அவர் என்ன இப்படி பேசுறாரு, நம்மள சந்தேகப்படுற மாதிரி பேசுறாரு அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. இன்னைக்கு நீங்க யோசனை பண்ணி பாருங்க, ஒரு எந்த பெண் பிள்ளைகளும் வந்து வெளியில போயிட்டு வீடு வர வரைக்கும் எல்லாருக்கும் எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இது எந்த வயதாக இருந்தாலும் சரி இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அந்த பயம் இருக்கதான் செய்யுது. அப்ப அந்த பயத்தினால அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் வித்தியாசப்படலாமே ஒழிய அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டீங்கனாலே அவங்க தவறா பேசுறாங்கன்னு நாம ஏன் நினைக்கிறோம், நம்ம தவறான வழிகள்ல போடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவங்க சொல்றாங்கன்னு எடுத்துக்கங்க. சரியா? சாமியே சொல்றாருமா, சந்தர்ப்பம் கிடைக்காத வரையிலும் தான் நீங்களும் நானும் நல்லவன். சந்தர்ப்பம் ஒண்ணு அமைஞ்சதுன்னா எல்லாரும் மோசமானவர்களாக மாறிடுவோம்.
அப்ப நம்ம குழந்தைகளுக்கு அத்தகைய சந்தர்ப்பத்தை உருவாக்காம இருக்கணும். நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தை உருவாக்காம இருக்கணுங்கிறதுக்கு தான் அவங்க அவ்வளவு பேசுறாங்க. அதை புரிஞ்சுட்டா நல்ல வாழ்க்கை முறையை அமைச்சுக்கிடலாம். புரியாத போதுதான் யாருமே ஒருத்தர் கேட்டு போகணும், இல்லைன்னா ஒருத்தரை குறை சொல்லணும், அவங்கள சந்தேகப்பட்டு கேட்கணுங்கிறத நோக்கத்துல யாரும் பேசுறதே கிடையாது. இது நல்லா அவங்கள நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா தான் அந்த குழந்தைகளும் நல்ல குழந்தைகளாக வளருவாங்க, அந்த குடும்பமும் நல்ல குடும்பமாக வளரும். சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா சொன்னது போலமா நம்ம தாயுள்ளம் எப்பயுமே அவங்க கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டாங்கன்னா இல்ல நம்ம சண்டைக்கு போவோம். அது ஐயா சொன்ன மாதிரி இப்ப காலத்தின் கட்டாயம் தந்தைமார்கள் அவ்வளவு கண்டிப்பா இருந்தாதான் நாம அந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்த முடியுங்கிறத அருமையா ஐயா எடுத்து சொன்னாங்க. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ராதா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன்மா. ராதாம்மா வாழ்க வளமுடன். அன்மியூட் ஆயிடுச்சு பாருங்கம்மா, பேசுங்க. ஆர்பி ராதா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா ஒரு ஐயா கேட்டாங்க இல்லையா யூடியூப்ல எப்போ வரும்னு. இப்பெல்லாம் சில சமயம் சாயந்தரமே கூட வந்துடுதுங்க ஐயா. அப்புறம் அப்படி இல்லைன்னா 1 or 2 daysல வந்துடுதுங்கய்யா. நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறதுனால வந்துடுதுங்க ஐயா. அதை தகவல் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு தாங்க ஐயா பண்ணேன். சாயந்தரமே கூட வர வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா நாளைக்கு பார்த்துடலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக காந்திமதி லக்ஷ்மணன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா கருமையத்தை பற்றியும் கேள்வி பதிலும் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ஐயா இப்ப விழிப்புணர்வோடு ஆக்னை இதுலயே இருக்க சொல்றீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் பாத்தீங்கன்னா நம்ம நம்ம வேதாத்திரியத்தை தவிர்த்து நம்ம வேற ஏதாவது மொபைல் பார்க்கறதோ, வேற வெளி உலகங்களுக்கு நம்ம சென்று வர்றதோ, வேற குடும்ப விஷயங்கள்ல ஏதாவது பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஒரு நம்மளையும் அறியாமல், அதாவது நார்மலா பேசுன ஒரு சில நேரத்துல தீயெண்ணங்கள் வந்தாலும் நம்மள அறியாம தீயெண்ணங்கள் மேற்கொண்டு வெளியில போயிட்டு வர இடத்துலயும் வர தோணுது. பட் ஏன் இப்படி வருதுன்னு நம்ம எண்ணத்துக்கும் நம்ம இதுக்கும் நம்ம திரும்பி அதை யோசிக்கிறோம். நம்ம மனசுக்கும் இதுக்குமே போராட்டங்கள் இருக்கு இல்லையா? இப்ப அது அந்த எண்ணங்கள், அந்த எண்ணத்தின் படியில நம்ம இது பண்றப்போ ஆசையாகுது. ஆசை நம்ம செய்யணும்னு தோன்றுது. சரி வேண்டாம்னு கட்டுப்பாடா இருந்தாலும் நம்மளுக்குள்ள உள்ள போராட்டங்கள் இருக்கு. அப்ப அதை தவிர்க்கிறது நல்லா தெரியுது. தவறான எண்ணம், தவறான செயல்ன்றது தெரியுது. தெரிந்து நம்ம செய்யணுன்ற தேவை, அது அந்த இடம் நமக்கு தேவைங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கிறப்ப செய்யணுங்கிறது நம்மள அறியாமலே புலன்கள் ஒரு மொபைல் பார்க்கறதோ இல்லை ஏதோ ஒரு தவறுகள் அது பண்ணிடும். அதோட இது பிரதிபலன் நம்ம அது கண்டிப்பா அதையும் துன்பத்தை அனுபவிக்கிறோங்கிறது தெரியுது. பட் மீறி அதை செய்யறதுக்கு ஒரு தூண்டுதல் இருந்துட்டு தான் இருக்கு. அதை எப்படிங்க தவிர்க்கிறது? சூழலை நீங்க மாத்தணும். அதுக்குதான் சூழலை மாத்தணும். உங்களை வேற ஏதாவது ஒரு விஷயத்துல என்கரேஜ் பண்ணிடுங்க. ஒண்ணும் இல்ல, நான் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இப்ப ஞாயிற்றுக்கிழமை வீட்டிலே இருக்கிறது இல்ல. சண்டேஸ் பெரும்பாலும் ஏதாவது ஒரு இடத்துல வகுப்புக்கு போயிடுறோம். அப்படின்னா ஃபுல் டே அந்த நான் இருக்கிற ஒரு நாள் தான் ரெஸ்ட். அந்த ஒரு நாளும் நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வகுப்பு போய் நம்ம ஃபிட்டப் பண்ணிட்டோம்னா அந்த விஷயத்த மட்டுமே சிந்திக்க ஆரம்பிக்கிறோம், அதை பத்தியே யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அது மாதிரி நீங்க ஏதோ ஒரு நல்ல விஷயத்த செய்யறதுக்கு உங்களை ஈடுபடுத்திக்கங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களை கொண்டு போய் என்கரேஜ் பண்ணிடுங்க. இந்த ஒருத்தர் உடற்பயிற்சி சொல்லி கொடுக்கறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த செய்யறது, இல்லைன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு போய் சர்வீஸ் பண்றது, இது மாதிரி எப்படியாவது ஒரு விஷயத்த நீங்க கண்டுபிடிச்சு உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டடோ, அது நான் சொல்றேன், இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயத்துல போய் சேர்ந்துடாதீங்க. எது இன்ட்ரெஸ்டா இருக்கோ, எது உங்க மனதுக்கு திருப்தியும் அமைதியும் கொடுக்குமோ அத்தகைய விஷயத்துல நீங்க உங்களை ஈடுபடுத்திட்டீங்கனாலே இது மாதிரியான விஷயத்துக்கு வேலை இல்லாம போயிடும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே